அனைவருக்கும் என்னுடைய அன்பு, பணிவு, நன்றி கலந்த வணக்கம். சிங்கப்பூர் இந்து அறக்கட்டளை வாரிய நல் ஆதரவுடன் நடைபெற்று வரும் கம்பராமாயண தொடர் வகுப்புகளில் இன்றைய வகுப்பு எண் 238. இன்றைய நாள் ஆண்டு 2025, மாதம் ஜனவரி, தேதி 30, வியாழக்கிழமை. நான் இப்பொழுது இருக்கும் கோயம்புத்தூர் வடவள்ளி என்ற இடத்தில் நேரம் இப்பொழுது சரியாக மாலை 5 மணி. சிங்கப்பூரில் நேரம் சரியாக மாலை 7:30 மணி. என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இந்த வகுப்பில் கலந்து கொள்ள ஆர்வத்துடன் வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நன்றி, கோடானு கோடி நன்றி. கம்பராமாயணத்தில் யுத்தகாண்டம் பார்த்து கொண்டிருக்கிறோம். யுத்தகாண்டத்திலும் குறிப்பாக ராவணன் வதை படலம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த படலம் 250 பாடல்கள் கொண்ட ஒரு படலம். இன்று 35வது பாடலில் இருந்து 65வது பாடல் வரை ஒரு வகுப்பிற்கு சுமார் 30, 20, சில வகுப்புகளில் 40, சில வகுப்புகளில் 15 என்ற எண்ணிக்கையில் வகுப்புகள் ஓடுகின்றன. ராவணனுக்கும் ராமனுக்கும் போர் நடக்கிறது. ராவணன் தேர் ஏறி வருகிறான். ராமனுக்கு தேர் இல்லை என்பதால் சிவபெருமான் தேவர்களை பார்த்து ராமனுக்கு தேர் அனுப்புங்கள் என்று சொல்ல, இந்திரன் தன்னுடைய தேர்ப்பாகன் மாதலி என்பவனை கூப்பிட்டு, என்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு நீ போ என்று ராமனுக்காக தேரை அனுப்புகிறான். விண்ணில் இருந்து தேர் யுத்தகலத்திற்கு வருகிறது. திடீரென்று தேர் வந்ததை கண்டு சற்றே ஐயப்பட்ட ராமன் ஏற மறுக்கிறான். மாதலியை நோக்கி, நீ யார், என்ன, தேர் எப்படி வந்தது என்பதையெல்லாம் கேட்டுக்கொள்கிறான். அவன் தன்னுடைய விவரங்கள் எல்லாம் சொல்லுகிறான். அதன் பின்னரும் கூட ராமன் ஏற மறுத்து அனுமனிடமும் இலக்குவனிடமும் இது குறித்து ஆலோசனை கேட்டு அவர்கள் இருவரும் இந்த தேர் ரொம்ப ஜெனுவின் தேர் தான், தாராளமாக ஏறலாம் என்று அதை என்டார்ஸ் பண்ண ராமன் அந்த தேரில் ஏறிக்கொள்கிறான். தேர் பற்றிய வர்ணனைகள், ராவணனுடைய தேர், ராமனுடைய தேர், இவற்றையெல்லாம் பார்த்தோம். ராவணன் தேர் ஏறு படலம், ராமன் தேர் ஏறு படலம், அவற்றில் இவையெல்லாம் சொல்லப்பட்டன. இப்பொழுது இருவரும் போர் செய்ய வந்திருக்கிறார்கள். ஒருவருக்கு ஒருவர் எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள். ராவணன் எப்பேற்பட்ட அம்புகள், எப்பேற்பட்ட படைக்கலங்கள் ஏவுகிறான், ராமன் அவற்றை எவ்வாறு தடுக்கிறான் என்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நாம் பார்த்த சென்ற வகுப்பின் இறுதி பாடல் இவ்வாறு அமைகிறது. பாடலை பார்க்கலாம். சிவா. ஏழு வேலையும் ஆர்ப்பெடுத்து என்னலாம், வீழி வெங்கண் ராவணன் வில்லொலி, ஆழிநாதன் சிலையொலி அண்டம் விண்டு, ஊழி பேரூழி மாமழை ஒத்ததால். ராவணன் வில் ஒலி. ராவணன் தன்னுடைய வில்லை எடுத்து நானேற்றுகின்றான். இதை சொல்லும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், இவனுடைய வில் நான் ஒலி கேட்டவுடன் ஏனைய அரக்கர் சேனையைச் சேர்ந்த அசுரர்கள், அவர்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் தாலி தங்கள் கழுத்தில் இருக்கிறதா என்று தொட்டு பார்த்து கொண்டார்களாம், இவனுடைய நான் ஒலி கேட்டவுடன் என்று கம்பன் பதிவு செய்திருந்தான். ராவணன் வில் ஒலி. ராவணனுக்கு அடைமொழி வீழி வெங்கண். வீழி என்பது சிவந்த நிறமுடைய ஒரு பழம், வீழி பழம் என்று சொல்கிறார்கள். சிவந்த கண்களை உடைய ராவணனுடைய வில் ஒலி 7 கடலும் ஒரே சமயத்தில் ஆர்ப்பெடுத்து, ஆர்ப்பு என்றால் பேரொலி, பேரொலி எழுப்பியது போல 7 கடலின் பேரொலியை ஒத்து இருந்தது ராவணனுடைய வில்லின் ஒலி. ராமனுடைய வில் ஒலி அண்டம் விண்டு, இந்த உலகமே பிளவுபட்டு, ஊழி பேரூழி, ஊழி என்பது கடை ஊழி,
அதாவது உலகம் அழியும் நாள் பிரளயம் என்று சொல்லுவோமே, அது அந்த பிரளய காலத்தில் பெய்யக்கூடிய மாமழை ஒத்ததால் மிகப்பெரிய அந்த உலகத்தையே அழிக்கக்கூடிய பிரளயகால மலை போல ஆழிநாதன் சிலை ஒலி. ஆழி என்பது சக்கரம் என்றும் பொருள் கொள்ளலாம். சென்ற வகுப்பில் யாரோ சொன்னது போல ஆழி என்பது கடல் என்று கொண்டால் பார்க்கடலில் பள்ளி கொண்டவன் அவனுடைய சிலை ஒலி, அல்லது ஆழி என்பது சக்கரம் என்று கொண்டால் சுதர்சன சக்கரம் உடையவன், அல்லது இந்த இரண்டும் வேண்டாம், இரண்டும் கடவுளை குறிக்கிறது என்பதால் ஆழிநாதன் என்பதற்கு ஆழி என்பது ஒரு மன்னவனுடைய ஆக்ஞா சக்கரம். சக்கரம் என்று பொருள். அதை மன்னவனுடைய ஆக்ஞா சக்கரம் என்று கொண்டால் மனிதனாகிய அயோத்திக்கு வேந்தனாக போகிற அவனுடைய சிலை ஒலி என்றும் பொருள் கொள்ளலாம். இவ்வாறு இருவருடைய சிலையும் ஒலித்தன என்பதை சென்ற வகுப்பில் பார்த்தோம். பாடல் எடுத்துடலாம். இவ்வாறு சிவா பாடல் எடுத்துடலாம். இவ்வாறு பேரொலி எழும்புகின்றது. ஒரு பக்கம் 7 கடலும் பொங்கி ஆரவாரித்தது போல, உலகமே பிளந்தது போல என்று 2 பக்கத்து வில்லும் ஒலி செய்ய எல்லா சேனைகளும், குறிப்பாக குரங்கு சேனை பயந்து நடுங்கி வெலவெலத்து போகின்றன. அனுமனை தவிர. அனுமனை முதலாவது ஆளாக கொண்ட வானர சேனைக்கு நம்பர் 1. அவன் மன்னன் என்ற தகைமையில் சுக்ரீவன். ஏனென்றால் வழிநடத்துபவன், வீரம், புத்தி நுட்பம் எல்லாவற்றிலும் சிறந்தவனாகிய அனுமனை தலைவனாக கொண்ட அந்த வானர சேனை பயந்து நடுங்கி என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் நிற்கின்றன இந்த ராவணனுடைய ஒலியை கேட்டு என்று கம்பன் பதிவு செய்கிறான். அனுமனை தலைவனாக கொண்ட வானர சேனை என்பது பொருள். பாடலை பார்க்கலாம். சிவா, அடுத்த பாடல். ஆங்கு நின்ற அனுமனை ஆதியாம் விங்கு வெஞ்சின வீரர் விழுந்தனர், ஏங்கி நின்றதலாது ஒன்று இழைத்திலர், வாங்கு சிந்தையர் செய்கை மறந்துளார். ஆங்கு நின்ற அனுமனை ஆதியாம். அனுமனை முதலாவதாக, ஆதி என்பது முதல், அந்தம் என்பது இறுதி. அனுமனை முதலாவது ஆளாக கொண்ட, அனுமனை தலைவனாக கொண்ட, அனுமனை முன்னிறுத்தி போர் செய்வதற்காக வந்த வீங்கு வெஞ்சின வீரர், இவர் ஆப்வியஸ்லி வானர வீரர்கள், விழுந்தனர். ஏங்கி நின்றது அலாது ஒன்று இழைத்திலர். ஏக்கம் மட்டும்தான் இருக்கு, வேற செய்கை என்பது ஏதும் அவரிடத்தில் இல்லை. வாங்கு சிந்தையர், ஓய்ந்து போன அல்லது பின்வாங்கின சிந்தையராகி செய்கை மறந்துளார். என்ன செய்வது என்று தெரியவில்லை வானர சேனைக்கு. அடுத்த பாடல். ஆவது என்னை கொலாம் என்று அறிகிறார், ஏவர் வெல்வர் என்று எண்ணலார், ஏங்குவார் போவர் மீழ்வர் பதைப்பர் பொறுமலால், தேவரும் தங்கள் செய்கை மறந்தனர். வானர வீரருடைய நிலை எவ்வாறு இருந்தது? அவர்கள் வாங்கு சிந்தையர் செய்கை மறந்துள்ளார் என்று போன பாடலில் பார்த்தோம். இது கீழே இருக்கக்கூடிய யுத்தகளத்தில் இருக்கக்கூடிய வானர சேனையுடைய நிலைமை. வானத்தில் இருக்கக்கூடிய விண்ணோர், வானவர்கள், தேவர்கள், அவர்களும் இந்த ராவணனுடைய வில் ஒலியை கேட்டு ஆவது என்னை கொல்லாம், என்ன நிகழப்போகிறதோ என்பதை அறிகிறார், அது தெரியவில்லை. ஏவர் வெல்வார் என்று எண்ணலர், ஏங்குவார். எண்ணலர் கருத முடியாமல், அந்த எண்ணம் இல்லாதவர், சிந்தை இல்லாதவராக ஏங்குவார். இதில் ஒரு முக்கியமான பாடல் இங்க பார்க்கணும். இன்று போர் முடிய போகிறது, ராமன் வெல்லுவான், ராவணன் வீழ்த்தப்படுவான் என்று சிவபெருமான் சொல்லி இருக்கிறான் இந்த போர் யுத்த காண்டத்தின் ஆரம்பத்தில். இதை நாம் பார்த்தோம். சிவபெருமான் இன்று போர் முடிந்து விடும், ராவணன் வீழ்த்தப்படுவான், ராமன் வெல்வான் என்று சொன்னதை கேட்ட பிறகும் இந்த பர்டிகுலர் மொமெண்ட்ல ராவணனுடைய வில் ஒலி கேட்டவுடன் ஏவர் வெல்வர் என்று எண்ணலார், ஏங்குவார். என்ன பண்றாங்க? போவர், மீழ்வர், பதைப்பர், பொறுமலார் செய்கை மறந்தனர். யாரு? தேவரும் தங்கள் செய்கை மறந்தனர். என்ன செய்வது என்று கீழே இருந்த வானர சேனை செய்கை மறந்தனர் என்பது சென்ற பாடலில் பார்த்தோம். இங்கே தேவர்களும் செய்கை மறந்தனர் என்ற அளவில்
போர் நடக்கிறது. போர் தொடங்குவதற்கு தயாராக இருவரும் நிற்கிறார்கள். அடுத்த பாடல். சேண வந்தமர் நோக்கும் செழும்புயம் பூணழிந்தின சிந்தன பூமுழை காண வந்த கடவுளர் கையலாம் ஆணவன் துணை ஆருளர் ஆகுவர் என்று தேவர்கள் எல்லோரும் எண்ணுகிறார்கள். செழும்புயம் முதல் அடியின் கடைசி வார்த்தை. செழுமையான, செழிப்பு மிகுந்த, புயம் என்பது புஜம், தோள்கள். செழுமையான, திண்மை மிக்க, வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க அந்த புயம், ராமனுடைய புயம். அமர் நோக்கி, செழும்புயம் அமர் நோக்கும், போர் வந்து விட்டது என்று எண்ணியவுடன் அப்படியே வீங்கி போகிறது. சேண வந்தது. சேண் என்றால் உயரம் அல்லது தொலைவு, தூரம். ராமனுடைய தோள் சாதாரணமாக இருக்கும் நிலையை விட மிகுந்த விம்மி பருத்து பெருத்து உயர்ந்து காணப்பட்டது. அதற்கு காரணம் அமர் நோக்கும் தோள் அவை. போர் என்றால் வீங்கும் தின்தோள்கள் உடையவன். போர் என்றால் வீங்கும் தின்தோள்கள் உடையவனாக இருந்ததால் அந்த தோள்கள் விம்முகின்றன, வீங்குகின்றன, பெருத்து உயர்ந்து காணப்படுகிறது. அதுதான் சேண் என்றால் உயரம். சேண் வந்து அமர் நோக்கும் செழும்புயம் உடையவன். அவ்வாறு அவனுடைய புஜங்கள், தோள்கள் விம்மி பூரிப்பதால் பூண் அழிந்தின. பூண் என்பது தோளில் மாற்றப்பட்டு ஒரு வலயம், வாகு வலயம் என்று சொல்கிறார்கள். தோல் வளையே, தோடகமே, அந்த திருப்பாவலையே தோல்வளை என்ற வார்த்தை வரும். பூண் அழுந்தின, அந்த அவன் பூண்டிருக்கும் அந்த பூண், அந்த அணிகலன் அந்த தோலை அப்படியே கடிக்கிறது, அழுந்துகிறது. இதை பார்த்து ராமனுடைய இந்த பூரிப்பு, இந்த விம்முதல் இவையெல்லாம் பார்த்து காண வந்த கடவுளர் கையெல்லாம் பூமழை சிந்தின. காண வந்த, வானத்தில் இதை நின்று போரை பார்த்து கொண்டிருக்கிற அந்த தேவர்களுடைய கடவுளர், அக்னி, இந்திரன், வாயு, வருணன் எல்லோரும் காண வந்த கடவுளர் கையெல்லாம் பூமழை சிந்தின. அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவன் துணை ஆண், அவன் துணை ஆர் உளர் ஆகுவர். ஆண்மை மிக்க ராமனுக்கு துணை என்பது அவனுக்கு நிகராக, அவனுக்கு சரிசமனமாக, அவனுக்கு ஈக்குவலாக ஆனவன் துணை ஆர் உளர் ஆகுவர். துணையாகுவர் ஆர் உளர். ராமனுக்கு நிகராக சொல்லக்கூடியவர் யார் உளார் என்று எண்ணி தேவர்களுடைய கையிலிருந்து பூ மாறி பொழிகிறது ராமன் மீது. அடுத்த பாடல். ராமன் தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டு நிற்கிறான். ராவணன் தன்னுடைய வில்லை எடுத்துக்கொண்டு நிற்கின்றான். அந்த வில்கள், இரண்டு வில்லும் எவ்வாறு தோற்றமளிக்கின்றன என்பதை கம்பன் வர்ணிக்கிறான். நீண்ட மின்னொடு வான் நெடு நீலவில் பூண்டு இரண்டெதிர் நின்றவும் போன்றன ஆண்ட வில்லிதன் வில்லும் அரக்கந்தன் தீண்ட வல்லர் இல்லாத சிலையுமே. அரக்கந்தன் தீண்ட வல்லர் இல்லாத சிலை, இது ராவணனுடைய சிலை. தீண்ட வல்லர், ராவணனுடைய வில்லு, அதை தொட்டு பார்க்கக்கூடிய, தீண்டக்கூடிய ஆட்கள் கூட இல்லை. அப்புறம்தான் அதை எடுத்து நாணேற்றுவது போன்றவை எல்லாம். அரக்கந்தன் வில்லை தீண்ட வல்லவர் இல்லாதார். அப்பேற்பட்ட நிலையில் உடைய ஒரு மாபெரும் வில்லை, வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க வில்லை ராவணன் ஏந்தி கொண்டிருக்கின்றான். ஆண்ட வில்லி தன் வில்லும், ராமனுடைய வில்லுக்கு இது போன்ற எந்த அடைமொழி என்று சொல்லாமல் அந்த அடைமொழி எல்லாம் ராமனுக்கே சொல்லி ஆண்ட வில், ஆண்ட வில்லி, போராண்ட, உலகத்தையே ஆண்ட வில்லி. வில்லி என்பவன் வில்லுடையவன். அவனுடைய வில்லும் அரக்கந்தன் வில்லும் இரண்டு எதிர் நின்றவும் போன்றன. இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிராக நிற்கின்றன. நீல வான் நெடு வில் பூண்டு, நீலவான், நீல நிறமுடைய வானத்தில் இரண்டு வில்கள், ஒரே சமயத்தில் இரண்டு வானவில் தோன்றுவது போல. ஒரு சமயத்தில் ஒரு வானவில் தான் தோன்றும், ஒரே சமயத்தில் இரண்டு வானவில் தோன்றுவது போல நீலவானில் நெடுவில் பூண்டு இரண்டு எதிர் நிற்பனவும் போன்றன. அவை இரண்டும் மின்னல் போல ஒளி வீசி கொண்டிருக்கின்றன. நீண்ட மின் ஒடு, மின் என்பது மின்னல், நீளமான அல்லது மிகுந்த வெளிச்சம் கொண்ட, மிகுந்த ஒளி பெற்ற இரண்டு மின்னல்கள் போல, இரண்டு வானவில் போல
ராமனுடைய வில்லும் ராவணனுடைய வில்லும் காட்சியளிக்கின்றன. அடுத்த பாடல். அரக்கன் நன்று எடுத்து ஆர்க்கின்ற ஆர்ப்பும் அப்பொறுப்பு மெய்வில் தெழிப்பும் உண்டே கொலாம் என்பன போல் குறைக்கும் வேலையும் மேகக் குழாங்களும் இறைத்து இடிக்கின இன்றும் ஓர் ஈரியலா. கம்பனுடைய ஒரு ஒப்பற்ற கற்பனை. இன்றும், இன்றைக்கு கம்பன் சொன்ன 9ஆம் நூற்றாண்டு அல்லது 12ஆம் நூற்றாண்டு என்று வைத்துக் கொள்ளலாம். அல்லது இன்று என்பது ஜனவரி மாதம் 30ஆம் தேதி 2025வது ஆண்டு என்றும் சொல்லலாம். இன்றும் ஓர் ஈறு இல்லா, ஈறு என்பது இறுதி அல்லது கடைசி, எண்ட், லிமிட், பவுண்டரி, எல்லை, அது இல்லாமல் இறைத்து இடிக்கின்ற மேகக்குழாங்களும், மேகத்தில் இருந்து இடி பிறக்கிறது, குறைக்கும் வேலையும், குறைத்தல் என்றால் ஒலித்தல், வேலை என்பது கடல். சோ ஒலி எழுப்புகின்ற கடலும் மேகத்தில் இருந்து வரக்கூடிய இடியும் இன்றும் இடிக்கின்றன. ஏனென்றால் அந்த காலத்திலேயே இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி டேப் ரெக்கார்ட் மாதிரி பண்ணி வைத்து கொண்டிருக்கின்றன இவை இரண்டும். அதை இப்போ ரீப்ளே பண்ணுகின்றன என்பது போல அரக்கன் அன்று எடுத்து ஆர்ப்பும், ராவணன் அன்று எடுத்து வில்லை எடுத்து பேரொலி எழுப்புகிறான். அந்த வெற்றி முழக்கம் போல முழக்குகின்றான், பேரொலி எழுப்புகின்றான். அந்த பேரொலியும் பொறுப்பு மெய் வில் தெழிப்பு, தெழிப்பு என்றால் அதட்டுதல், இங்கே ஒலி எழுப்புதல், சத்தம் போடுதல். பொறுப்பு என்றால் மலை, மலை போன்ற வில், அந்த வில்லுடைய ஓசையும் அரக்கன் எழுப்புகின்ற ஓசையும் உண்டே கொலாம், இன்றைக்கும் இருக்கின்றன. அது எவ்வாறு இருக்கின்றன என்றால் குறைக்கும் வேலைகளும் மேக குழாங்களும் இன்றும் ஓர் ஈரியிலா இறைத்து இடிக்கின்றன என்று இன்றைக்கும் அவை இடிக்கின்றன. அன்று அவன் செய்த ஆர்ப்பொலி, அதனுடைய பிளேபேக், அதனுடைய ரெக்கார்டிங் இன்றும் ஒலி எழுப்புகின்றன என்பது போல அன்று அரக்கன் செய்த ஒலியும் அவனுடைய வில்லின் ஓசையும் இருந்தது என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். கம்பனுடைய கற்பனை எப்படிலாம் போது பாருங்க. மண்ணில் செல்வன செல் இன்னும் மாசர எண்ணின் சூழ்மழை அல்ல ராவணன் கண்ணின் சிந்திய தீக்கடு வேகத்த விண்ணின் செல்வன வெந்த வீழ்வன. இடி இடிக்கிறது, மின்னல் வெட்டுகிறது, அது எப்பொழுதும் நிகழக்கூடியது. ஐயா, இடி மின்னல் என்று எதுவும் கிடையாது. இன்னும் மாசு அற எண்ணின், இன்னும் மியூட் பண்ணீங்கம்மா பிளீஸ். சிவா, எல்லாரையும் மியூட் பண்ணிடுங்க பிளீஸ். இன்னும் மாசற எண்ணின், இன்னும் பிழை இல்லாமல் திருத்தமாக முற்றிலும் உண்மையாக எண்ணி பார்த்தால் இன்னும் மாசற எண்ணின் மண்ணில் செல்வன சூழ் மழை அல்ல. செல் என்பது இடி, செல் என்ற சொல்லுக்கு இடி என்று பொருள். மண்ணில் செல்வன, விண்ணில் இருந்து மண்ணுக்கு வருகின்ற இடி, மின்னல், இவை சூழ் மழையினால் அல்ல. மழை என்பது மேகம் என்று பொருள். சூழ் என்பது கர்ப்பம், தண்ணீரை அல்லது மழையை. இந்த இடத்தில் மழை என்பது நீர்த்துளிகள். மழையை சூழ் கொண்ட மேகம், அதிலிருந்து மண்ணில் செல்வன அன்று இடி என்பது. சூழ் மழை அல்ல, மண்ணில் செல்வன செல். மண்ணிற்கு விண்ணிலிருந்து வருகின்ற இடி, செல் என்பது இடி, அது சூழ் கொண்ட மழை மேகத்தினால் வருவது அன்று என்பது இன்னும் மாசு அறை எண்ணினால் நமக்கு புலப்படுகிறது. அப்படின்னா இடிங்கிறது என்னையா? ராவணன் கண்ணின் சிந்திய தீக்கடு வேகத்த விண்ணில் செல்வன வெந்தன வீழ்வன. ராவணனுடைய பார்வை, அதில் எழக்கூடிய அந்த தீப்பொறிகள், அவனுடைய படைக்கலங்களுடைய ஒளி மின்னல் போல இவை விண்ணில் சென்று கீழே விழுகின்றனவே, அதுதான் இடி என்பது கம்பனுடைய கற்பனை. ராவணன் கண்ணின் சிந்திய தீக்கடு வேகத்த அவை விண்ணில் சென்று வெந்தன வீழ்வன. அவ்வாறு வீழ்பவைதான் உண்மையில் இடியே அன்று, இடியே அல்லாமல்
இன்னும் மாசரை எண்ணி பார்த்தால் சூழ்மழை அல்ல, எவை மண்ணில் செல்கின்ற இடிகள் என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். ராவணன் பேரொலி செய்கின்றான். அதை கேட்டு தேவர்கள் நடுங்குகிறார்கள், உலகம் நடுங்குகிறது. இன்னும் போர் துவங்கவில்லை. இதுக்குண்டான போருக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன், இல்லைன்னா கெட்டிங் ரெடி ஃபார் த போர் என்று பொருள் கொள்ளலாம். மால் கலங்கள் இல் சிந்தையன் மாதிரம் நாள் கலங்க நகுந்தொரும் நாவொடு கால் கலங்குவர் தேவர் கணமழை சூழ் கலங்கும் இலங்கை துளங்குமால். துளங்குதல் என்றால் அசைதல். இங்கே அசைவு, நடுக்கம். இலங்கை நடுநடுங்குகிறது. இலங்கை துளங்குமால். கனமழை சூழ் கலங்கும், மேகங்களெல்லாம் கலங்கி போகின்றன. கணம் என்பது கூட்டம். அதனாலதான் பூதகணம் என்று சொல்கிறோம், தேவகணம் என்று சொல்கிறோம். கூட்டம், குழு, தொகுதி கணம் என்பதற்கு. மழை என்பது மேகம். சூழ் கலங்கும், மழை நீரை சூழ்கொண்ட அல்லது கர்ப்பம் தரித்த மேக கூட்டங்கள் கலங்கி போகின்றன. எதை கேட்டு? கலங்கல் இல் சிந்தையன் மாதிரம் நாள் கலங்க நகுந்தொரும். மாதிரம் என்பவை திசைகள். நாள் மாதிரம், மாதிரம் நாள், 4 திசைகளும், மாதிரம் 4ம், 4 திசைகளும் கலங்க நகுந்தொரும். ஒரு எக்கால சிரிப்பு, ஏளன சிரிப்பு அல்லது வெற்றி கழிப்பு எது வேணாலும் வைத்துக் கொள்ளலாம். இதை கலங்கலில் சிந்தையன், எந்த விதமான கலக்கமும் இல்லாத சிந்தையன், கலக்கமில்லாத சிந்தையன். இவன் போரிடுபவன் மால் என்று இருந்த போதும், போரிடுபவன் மாலாக இருந்த போதும், மால் கலங்கல் இல் சிந்தையன், தன்னுடன் போர் செய்ய வந்திருப்பவன் திருமால் என்ற போதும் கலங்கள் இல்லாத சிந்தையன் 4 மாதிரங்களும் கலங்க நகுந்தொரும் சிரிக்கும் பொழுது நாவொடு கால் கலங்குவர் தேவர். தேவர்களுக்கெல்லாம் ஒரே நடுக்கம். நடுங்குகிறது, கால்களும் நடுங்குகிறார்கள். நாவொடு கால் கலங்குவர் தேவர் கனமழை சூழ் கலங்கும் இலங்கை துளங்குமால். அடுத்த பாடல். முழுக்க முழுக்க ராவணனுடைய போர் தயார் நிலைமையை பற்றியே கம்பன் சொல்லிக் கொண்டு போகிறான். இக்கணத்தும் எரிப்ப தடித்து என நெக்க மேகத்து உதிக்கும் நெருப்பென பக்கம் வீசும் படைச்சுடர் பல்திசை புக்கு போக பொடிப்பன போக்கு இல. பக்கம் வீசும் படைச்சுடர், சுடர் என்பது ஒளி. எல்லா பக்கத்திலும் ஒளியை வீசி கொண்டிருக்கிறது ராவணனுடைய படைக்கலங்கள். என்னென்ன படைக்கலங்கள் வேண்டுமானாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். வில், வாள், கதை, சூலம், ஈட்டி, எது கத்தி, எது வேண்டுமானாலும். படைச்சுடர், சுடர் வீசக்கூடிய படைக்கலங்கள். அவை எல்லா பக்கங்களிலும் ஒளி வீச, அவை எல்லா திசையிலும் புகுந்து போக, பல் திசை புக்கு போக, பொடிப்பன இருள் பொடி பொடியாகும்படி, இருள் நொறுங்கி போகும்படி அவை அப்பேற்பட்ட படைக்கலங்கள் ராவணனுக்கு இருக்கின்றன. இவை இக்கணத்தும் எரிப்ப தடித்து என. தடித்து என்றால் மின்னல் என்று பொருள். இது புதிய வார்த்தை. இக்கணத்தும், இப்பொழுதும், எரிப்ப அப்படியே ஒளி வீசி சிதறுகிறது, மின்னல் போல சிதறுகிறது. அது பக்கம். ஒளிக்கு 2 தன்மை சொல்கிறான் கம்பன். ஒளி மின்னல் போல ஒளி, நெக்க மேகத்து உதிரும் நெருப்பு என. நெருப்பு, தீ போன்ற மேகத்தை நெக்க, நெக்க என்றால் தளர்ந்து போக அல்லது உருக்குகின்ற, நெக்குருகி என்று சொல்கிறோமே, அந்த வண்ணத்தில் ஒளியும் தீயுமாக ராவணனுடைய படைக்கலங்களிலிருந்து ஒளி வீசி சிதறுகின்றன என்பது கம்பனுடைய கற்பனை. அடுத்த பாடல். இதை எடுத்துடலாம். போருக்கு தயாராக போகிறான் ராவணன், தயாராக நிற்கிறான். ராமன் மீது அம்பு போட போவது இல்லை என்று தீர்மானிக்கிறான். அவனுடைய ஒரு ஈகோ, அவனுடைய ஒரு ஆணவம், செருக்கு, கர்வம், எப்படி வேணுமானாலும் பொருள் கொள்ளலாம் நீங்கள். இந்த ராமனுக்கு எதுக்கு அம்பு கம்பல் தான் என்று அம்பு போட்டு இவனை கொல்லப் போவது இல்லை. அந்த அளவுக்கு இவன் பெரிய வீரன் எவனும் இல்லை.
என்று ராவனுடைய எண்ணம். எனவே இவனை நேரடியாக தேருக்குள் சென்று பிடித்து அவனை கையால் பற்றி தரையில் அடிக்கப் போகிறேன் என்று ராவணன் சொல்லிக் கொண்டுகிறான். அவனுடைய செருக்கு அல்லது ஆணவம், அவனுடைய போர்முறை இப்படியாக அமைகிறது என்பதை அறிவிக்கின்றான் உறக்க. பாடலை பார்ப்போம். பாடலை பார்க்கலாம். கொற்ற அம்பிற்கொடு கொல்லுதல் கோள்இலா சிற்றையாளை தேவர்தம் தேரொடும் பற்றி வானில் சுழற்றி படியின் மேல் எற்றுவேன் என்று உரைக்கும் இறைக்கும். ஆள் என்பது அசை. உரைக்கும் இறைக்கும் நல்ல கம்மனுடைய சொல் ஆக்கம். கொற்ற அம்பிற்கொடு கொல்லுதல் கோள் இலா சிற்றையாள். சின்ன பெயர் சிற்றையாள், சின்னவன். கொற்ற வெற்றி தரக்கூடிய அம்பில், அம்பின் கொண்டு வெற்றி தரக்கூடிய அம்பை கொண்டு கொல்லுதல் கோள் இலா, ராமனை அம்பு போட்டு கொல்வது என்றும் என்ற குறிக்கோள் இல்லாமல், கொற்ற அம்பிற்கொடு கொல்லுதல் கோள் இலா, கோள் என்பது குறிக்கோள், நோக்கம், பர்பஸ், எய்ம். கொற்ற அம்பிற்கொடு கொல்லுதல் கோள் இலா சிற்றையாளை, ஒரு அல்பமிவன், ரொம்ப கீழ்த்தரமானவன், எஃபர்ட்லெஸ்ஸா, அவனை தேவர்தம் தேரொடும், ராமனையும் அவனுடைய தேரையும் பற்றி என்னுடைய கைகளால் பிடித்து வானில் சுழற்றி படியின் மேல், படி என்றால் நிலம், தரை, பூமி, படியின் மேல் எற்றுவன், ஓங்கி அடிக்கப் போகிறேன் என்று உரைக்கும் இறைக்கும். ஆள் என்பது அசை. இது ராவணனுடைய திட்டம், அல்லது ராவணன் எவ்வாறு போர் செய்ய போகிறேன் என்பதை பகிரங்கமாக அறிவிக்கின்றான். அடுத்த பாடல் இதே கருத்தை சொல்கிறான். தடித்து வைத்து அன்ன வெங்கணைக்கு தாக்குகிற வடித்து வைத்தன்ன மானுடர் கேவலி ஒடித்து தேரை உதிர்த்து ஒரு வில்லொடும் பிடித்து கொள்வேன் சிறை என பேசும். ஆள் அசை. பேசுமால், பேசும் ஆள் அசை. தடித்து வைத்தன்ன, தடித்து என்றால் மின்னல் என்று சென்ற பாடலிலேயே சொன்னேன். தடித்து வைத்து அன்ன, மின்னலை போல ஒளி வீசக்கூடிய வெங்கணை, கொடிய அம்புகள், தாக்கு அற, அவ்வாறு தாக்காமல், அந்த தாக்குதல் அற, அந்த தாக்குதல் இல்லாமல், வடித்து வைத்தன்ன மானுடர்க்கே வலி, அப்பேற்பட்ட வலி உடையவனா இந்த மானுடன், அந்த வில் அம்பு எல்லாம் தேவையில்லை, அப்பேற்பட்ட அம்பு உடையவனோ இந்த மானிலன், இந்த மானுடன், இந்த மானுடர்க்கே வலி, அதற்காக ஸ்பெஷல்லா மின்னல் போன்ற அம்புகளை எல்லாம் வைத்து தாக்க வேண்டுமா? அந்த தாக்குதல் இல்லாமல் ஒடித்து, தேரை ஒடித்து, தேரை உதிர்த்து ஒரு வில்லடும் பிடித்துக் கொள்வேன், ஒரு வில்லடும் சிறை பிடித்துக் கொள்வேன் என பேசுமா. ராமனை நான் போய் கைப்பற்றி சிறை பிடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று தன்னுடைய செருக்கு, தன்னுடைய ஆணவத்தின் வெளிப்பாடாக இவ்வாறு பேசுகின்றான் ராவணன். பேச்சுதான் இவ்வாறு, செய்கை அடுத்தபடியாக அம்பு ஏவுகின்றான் ராமன் மீது. அம்பு ஏவ போவதில்லை, இப்பேற்பட்ட பெரிய அம்புகளெல்லாம் உடையவனா இந்த மானுனுடைய வலி என்றெல்லாம் கேள்வி கேட்டவன் அடுத்தபடியாக அம்பு ஏவுகிறான். அடுத்த பாடல் சொல் ஒன்று செயல் ஒன்று என்பது போல. பதைக்கின்றதோர் மனமும் இடை படர்க்கின்றதோர் சினமும் விதைக்கின்றன பொறிபொங்கின விழியும் உடை வெய்யோன் குதைக்கின்றன நிமிர் வெஞ்சிலை கொடையக் கொடுங்கால், கொழையக் கொடுங்கடுங்கால் உதைக்கின்றன சுடர் வெண்கணை உருமேர் என எய்தான். பதைக்கின்றது ஓர் மனமும். பாருங்க, போன 2 பாடல்ல தான் சொன்னான், ராமனை நான் சிறைப்பிடிப்பேன், ராமனை தேரோடு பற்றி தரையில் அடிப்பேன் என்றெல்லாம் சொன்னவன், பதைக்கின்றதொரு மனமும் இடை படர்கின்றதொரு சினமும், படர்கின்றதுனா பரவுகிறது, சினம் பொங்கி எழுகிறது, விதைக்கின்றன பொறி பொங்கின விழியும் உடை வெய்யோன். இவ்வளவு வெளிப்பாடுகள் உடைய இந்த ராவணன் என்னும் கொடியவன், பதைக்கின்றதொரு மனமும் இடை படர்க்கின்றதொரு சினமும் விதைக்கின்றன பொறி பொங்கின விழியும் உடை விடையோன், விழியும் உடை வெய்யோன் குதைக்கின்றன நிமிர் வெஞ்சிலை குழைய. குதை என்பது வில்லினுடைய ஒரு உறுப்பு.
அந்த நாணும் வில்லின் அடிப்பாகமும் சேர்ந்து கட்டி முடிச்சு போடு இடம் என்று அகராதி சொல்கிறது. குதை என்பது வில்லின் ஒரு உறுப்பு. குதைக்கின்றன நிமிர் வெண் சிலை, உயர்ந்த கொடிய சிலை. அது குழைய, அது வளைந்து போக, வளைந்து கொடுக்க, கொடும் சுடர் வெண்கணை உதைக்கின்றன. இவனுடைய வில்லில் இருந்து, உதைத்தல் என்றால் செலுத்துதல், வில்லில் இருந்து புறப்படுகின்றன. உறும் ஏறு என, உறும் என்றால் இடி, ஈறு என்பது வலிமை மிக்க இடி. இடியேறு, இடியேறு கெட்ட நாகம் போல் என்பது பழமொழி நாம் கேட்டிருக்கிறோம். இடியேறு போல எய்தான். சென்ற 2 பாடல்களில் அம்பு எய்ய மாட்டேன் என்று சொன்னவன் அம்பு ஏவுகின்றான். பதைக்கின்றதோர் மனமும் இடைபடர்கின்றதோர் சினமும் விதைக்கின்றன பொறி பொங்கின விழியும் உடை வெய்யோன் உதைக்கின்றன நிமிர் வெஞ்சிலை குடைய கொடுங்கடுங்கால் உதைக்கின்றன சுடர் வெங்கனை உறும் என உருமேர் என எய்தான். இவ்வாறு ராவணன் ஏவுகின்ற அம்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பது கம்பன் ஒரு பாடல் தெரிகிறான். பாடலை பார்க்கலாம். வியாக்கியானம் எதுவும் தேவையில்லை, அடுத்த பாடல் போடலாம். சிவா. உருமொப்பன கனலொப்பன ஊற்றம் தரு கூற்றின் மருமத்தின் நுழைகிற்பன மழையொப்பன வானோர் நிருமித்தின படைபற்றர நிமிரூற்றன அமிழ்த பெருமத்தினை முறை சுற்றிய பெரும்பாம்பினும் பெரிய. உரும் ஒப்பன, அந்த யுத்த காண்டத்திற்கு போரிடுவதற்கு ஏற்ப சந்தமும் ஆட்டோமேட்டிக்கா வந்து விடுகிறது கம்பனின் பாடலுக்கு. உருமொப்பன கனலொப்பன ஊற்றம் தரு கூற்றின் மருமத்திலும் நுழைகிற்பன மழை ஒப்பன வானோர் நிருமித்தன படைபற்றர நிமிரூற்றன அமிழ்த பெருமத்தினை முறை சுற்றிய பெரும்பாம்பினும் பெரிய. உரும் ஒப்பன இடி போன்றவை, கனல் ஒப்பன நெருப்பு போன்றவை. அதை விட அப்புறம் ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, மருமம் என்றால் மார்பு. கூற்றின் மருமத்தினும் நுழைகிற்பன, யமனுடைய மார்பையும் துளைத்து கொண்டு போகின்ற அளவு. இந்த யமன் எப்பேற்பட்டவன்? ஊற்றம் தரு யமன், ஊற்றம் தரு கூற்று. கூற்று என்பது யமன். ஊற்றம் தரு வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க, திண்மை மிக்க. ஊற்றம் தரு கூற்றின் மருமத்திலும், யமனுடைய நெஞ்சையும் நுழைகிற்பன, அந்த யமனுடைய நெஞ்சையும் ஊடுருவி செல்லக்கூடிய வலிமை உடையவை. எண்ணிக்கையில் மழை ஒப்பன, மழை எவ்வாறு சொரியுமோ அவ்வாறு அம்பு சொரிகின்றன. மழை ஒப்பன. வானோர் நிரூபித்தன, வானோர்களால் நிர்ணயிக்கப்பட்டவை. இதை அக்னியாஸ்திரம் என்று கொள்ளலாம், இந்த வருணாஸ்திரம் என்று கொள்ளலாம், வாயுவாஸ்திரம் என்று கொள்ளலாம். வானோர் நிரூபித்தன, படை பற்று அற நிமிர் உற்றன, எல்லா படைகளையும் சேர்த்து கொண்டு. அமிழ்த பெருமத்தினை முறை சுற்றிய பெரும் பாம்பினும் பெரிய. அமிழ்தம் கடைவது, அமிழ்தம் பெறுவதற்காக பார்க்கடலை கடைந்த பொழுது அங்கே போடப்பட்ட மலை மந்திரமலை. அமிழ்த பெருமத்து, அதுதான் பார்க்கடலை கடைவதற்கு மத்தாக இருந்தது மந்திரமலை. அந்த மலையை சுற்றி இருந்த பாம்பு வாசுகி, மிகப்பெரிய பாம்பு. அமிழ்த பெருமத்தினை முறை சுற்றிய பெரும் பாம்பினும் பெரிய. ராவணன் ஏவிய அம்புகளின் தன்மை சொல்லப்படுகிறது. அவை, அந்த அம்புகள் உரும் ஒப்பன, கனல் ஒப்பன, கூற்றின் மருமத்தின நுழைவன, மழை ஒப்பன, வானோர்களால் நிர்ணயிக்கப்பட்டவை, நிமிர் ஊற்றன, பெருமத்தினை சுற்றிய பெரும் பாம்பினும் பெரிய என்று இப்பேற்பட்ட அம்புகளை ராவணன் ஏவுகிறான். அடுத்த பாடல். துண்டப்படு நெடுமேருவை துளைத்துள்ளோரை சங்கா தண்டத்தையும் பொதுத்தேகும் என்றிமையோர்களும் ஈர்த்தார் கண்டத்தெரு கணை காற்றினை கருணை கடல் கனக சண்டச்சர மழை கொண்டவை இடையே அறத்தடுத்தான். துண்டப்படு நெடுமேருவை துளைத்து, நெடுமேரு மேருமலையை துளைத்து அதை துண்டுபடும்படியாக, மேருமலை துண்டுபடும்படியாக துளைத்து, நெடுமேரு துண்டப்பட துளைத்து, மேருமலை பிளவுபடும்படியாக மேருமலையை துளைத்து. உள் உரை தங்காது, துளைத்த பின் அந்த மலைக்குள்ளேயே இருக்காது, அதை தாண்டி அதன் முதுகு வழியாக மற்ற அண்டத்தையும் பொதுத்து அங்கெல்லாம் ஓட்டை போட்டு கொண்டு செல்லும் என்று, அண்டத்தையும் பொதுத்து ஏகும் என்று இமையோர்களும் ஐயித்தார், சந்தேகப்பட்டார், ஐயப்பட்டார். அப்பேற்பட்ட ஆற்றல் உடையவை இவனுடைய அம்புகள் என்று தேவர்கள் எண்ணும்படியாக
துண்டப்படு நெடுமேருவை துளைத்துள்ளுரை தங்கா தண்டத்தையும் புதுத்தேகும் என்றிமையோர்களும் அயிர்த்தார். இப்பேற்பட்ட அம்புகளை ராவணன் ஏவ கண்ட, அவற்றையெல்லாம் பார்த்த ராமன் கண்ட தெரு கணை காற்றினை, கணை ராவணன் ஏவிய கணை காற்று போல வேகமாக வருகின்றன. தெரு, தெரு என்ற சொல்லுக்கு சூடு என்று பொருள், வெப்பம். கண்ட தெரு உஷ்பமான வெப்பமான தீயை கக்கி கொண்டு வருகின்றன என்று வைத்துக் கொள்ளலாம். கண்ட தெரு கணை காற்றினை கருணை கடல், இது ராமனுக்கு கொடுக்கப்படும் அடைமொழி. கருணை கடல் கனகச் சண்ட சரமழை கொண்டு அவை இடையே அறத்தடுத்தான். ராமனை நோக்கி அவை வரவே இல்லை. ராவணன் வில்லிலிருந்து அந்த அம்புகள் புறப்பட்டன. எப்பேற்பட்ட அம்புகள்? உருமொத்தன கனல் ஒப்பன ஊற்றம் தரு கூற்றின் மறுமத்தினும் நுழைகிற்பன மழை ஒப்பன வானோர் நிருமித்தன என்ற அப்பேற்பட்ட அம்புகள் ராவணனுடைய வில்லிலிருந்து புறப்பட்டு ராமனை நோக்கி வரவே இல்லை. அவை அவ்வாறு ராமனை நோக்கி வருவதற்கு முன்னாலேயே இதை கண்ட தெரு கணை காற்றினை, சூடு மிகுந்த அந்த அம்பு மழையை, அன்பு காற்றை கருணை கடலாகிய ராமன் கனகச் சண்ட சரமழை கொண்டு, பொன்போல சரமழை அம்பு மழை கொண்டு அவை இடையே அறத்தடுத்தான். அவைகள் இடையிலேயே பயனற்று போகும் வண்ணம், எந்த விதமான துன்பத்தையும் விளைவிக்காத வண்ணம், நடுவழியிலேயே மாய்ந்து போகும் வண்ணம், நடுவழியிலேயே அழிந்து போகும் வண்ணம் ராமன் தடுத்தான். இதுல தெரு என்று ஒரு வார்த்தை பார்த்தோம். தெரு என்றால் சூடு, வெப்பம் என்று சொன்னேன். இந்த தெரு என்ற வார்த்தையை நினைக்கும் பொழுது பலருக்கும் தெரிந்த ஒரு குறள் ஞாபகத்திற்கு வரலாம். வள்ளுவனுடைய அற்புதமான ஒரு குறள், நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன் எனும் இத்தீ யாண்டு பெற்றால் இவள். காதலியை விட்டு நீங்கும் பொழுது தீக்கு கிட்டக்க போனால் தான் சுடும். தீக்கு அருகாமையில் போனால் தீ சுடும். ஆனால் இவளுடைய காதல் தீ என்பது இவளை விட்ட நீங்க இவளை விட்டு விலகி போக 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 எனக்கு சூடு உண்டாகிறது. நீங்கின் தெருவும், நீங்கினால் சூடு உண்டாக்குகிறது. ஆனால் கிட்டக்க வந்தா, தீக்கு கிட்டக்க வந்தா சூடு அதிகமாகணும். ஆனால் இவள் கிட்டக்க வந்தால் தன்மையாக இருக்கிறது, குளிர்ச்சியாக இருக்கிறது. நீங்கின் தெருவும் குறுகுங்கால் தன்யனும். அட என்னையா இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் தீ, தீயினுடைய தன்மைக்கு முற்றும் மாறுபட்ட, அதாவது நெருங்கினால் குளிர்ச்சி உடையக்கூடிய, நீங்கினால் சூடு அதிகம் உண்டாக்கக்கூடிய இப்பேற்பட்ட ஒரு தீயை இந்த பெண் எங்கிருந்து பெற்றாளோ என்று வள்ளுவன் வியக்கின்றான். தெருவும் என்ற தெரு என்பதற்கு சூடு என்ற அந்த சொல்லாக்கத்தை ஒப்பு நோக்க இந்த குறள் சொல்லப்பட்டது. அடுத்த பாடல், உடையான் முயன்றுரு காரியம் ஒரு தீவினை உடற்ற இடையூறுதச் சிதைத்தாங்க எனச்சரம் சிந்தின விரலும் தொடையூன்றிய கணமாரிகள் தொகை நீத்தவை துறந்தான் கடை ஊருரு கணமாமழை கால் வீழ்ந்தன கடியான். உடையான் எல்லாம் உடையவன் என்று வைத்துக் கொள்ளலாம். வலிமை உடையவன், ஆற்றல் உடையவன், முயற்சி உடையவன், வெல்லுவதற்கான வக்கு உடையவன். உடையான் முயன்று ஒரு காரியம் ஒரு தீவினை உடற்ற உற சிதைத்து ஆங்கு என சரம் சிந்தின விரலும். சரம் விரல் சிந்தின, சரம் விரலை சிந்தின, விரல் என்பது ஆற்றல். சரம் விரலை சிந்தின ராவணன் ஏவிய அம்புகள் ஆற்றல் இழந்து போய்விட்டன. ஏனென்றால் சென்ற பாடலில் பார்த்தோம், இடையறத்தடுத்தான். ராமனை நோக்கி வருவதற்கு முன்பாகவே இடையறத்தடுத்தான். எனவே அந்த சரம் விரல் சிந்தின, இரண்டாவது இடியின் கடைசி 3 வார்த்தைகள், சரம் விரல் சிந்தின. எப்படி என சரம், இதுபோல. எதுபோல என்றால், உடையான் முயன்று ஒரு காரியம்,
வெல்லுவதற்கு வாய்ப்புடைய, வெல்லுவதற்கு உண்டான எல்லா திறமை, ஆற்றல், தகுதி, ரிசோர்சஸ் எல்லாம் உடையவன். முயன்று ஒரு காரியம் உரு தீவினை உடற்ற, அவனுடைய தீவினைகள் தடுத்து அதை பலனில்லாமல் செய்வது போல இடையூறு உடச் சிதைத்து, ஒருவன் எவ்வளவுதான் முயற்சி இருந்தாலும் அவனுடைய தீவினை அவனுடைய முயற்சியை வீணடித்து அவனுக்கு தோல்வியை தருவது போல ராவணனுடைய இந்த அம்புகள் சரம் விரல் சிந்தின. இது முதல் 2 வரி. ஆனால் இதை பற்றி எந்த விதமான ஒரு பாதரேஷனோ இல்லைன்னா மனக்கவலையோ இதனால் தோல்வி மனப்பான்மையோ இல்லாமல், தொடை ஊறிய கணை மாறிகள் தொகை தீர்ந்து அவை துறந்தான். மீண்டும் ராவணன் தொடை என்பது தொடுப்பு, தொடர்ச்சியாக இடைவிடாமல் தொடை ஊறிய கணை மாறிகள் அம்பு மழை தொகை தீர்ந்து, எண்ணிக்கையெல்லாம் தீர்ந்து போகக்கூடிய அளவு, இன்ஃபைனிட்டி எண்ணிக்கை இல்லாமல் அவை துறந்தான். துறந்தவன் யார்? கடியான். கடைசி வார்த்தை. கடுமை உடையவன், கொடியவன், வெய்யோன், மரம் மிக்கவன், அறம் துறந்தவன் கடியோன். கடை ஊறு உண கண மாமழை கால் வீழ்ந்த என்ன. கடை ஊறு ஊழிக்காலத்து பெரும் மழை, காற்று, இவை இரண்டும் மாமழை, கால் என்பது காற்று, மழை என்பது மழை. ஒரு பெரிய சுனாமி, ஒரு பெரிய சூறாவளி, மழை, புயல் எல்லாமாக சேர்ந்து அடிப்பது போல கடியான் அவை துறந்தான். எவை துறந்தான்? தொடை ஊறிய கணைமாரிகள் தொகை தீர்ந்து துறந்த, எண்ணிக்கை இல்லாமல் ராவணன் ஏவுகிறான். அடுத்த பாடல் ஏற்கனவே பார்த்த ஒரு பாடலை போலதான் இதுவும். ராவணனுடைய இந்த அம்புகள் எத்தகைய தன்மையுடையவை என்பதை பார்க்கறான். யாரு பார்க்கறாங்கிறது தான் முக்கியம். நான் சொன்னேன் கம்பனுக்கு என்ன, நான் பல இடங்களில் இதை நான் பார்த்திருக்கிறேன், அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். சும்மா போற போக்கில் சிவபெருமான ஒரு தொட்டுட்டு ஒரு உசுப்பு விட்டுட்டு போயிடுவான் கம்பன். அந்த மாதிரி ராவணன் இப்பேற்பட்ட அம்புகள் எல்லாம் விடுகிறானே என்று வியந்து போய் சிவபெருமான் நிற்கிறான் என்பதாக கம்பனுடைய கற்பனை. விண் போர்த்தன திசை போர்த்தன மலை போர்த்தன விஷயோர், கண் போர்த்தன கடல் போர்த்தன படி போர்த்தன கலையோர், எண் போர்த்தன எரி போர்த்தன இருள் போர்த்தன என்னே தின் போர்த்தொழில் என்றானையின் உரி போர்த்தவன் திகைத்தான். உரி போர்த்தவன் திகைத்தான். உரி என்பது தோல், உரிக்கப்பட்டு. ஆனை உரி, ஆனையின் உரி. சிவபெருமான் யானையினுடைய தோலை தன் ஒரு போர்வை போல போர்த்தி கொண்டவன். ஆனை உரி போர்த்தவன், ஆனையின் உரி போர்த்தவன் திகைத்தான். சிவபெருமான் திகைத்து போய் நிற்கின்றான். என்ன திகைப்பு? என்னே தின் போர்த்தொழில். அட, எப்பேற்பட்ட ஒரு போர் திறமை இந்த ராவணனுக்கு! ஒரு விதத்தில் பார்த்தார், ராவணன் மிக மிக தீவிரமான சிவபக்தன், சிவனிடமிருந்து நிறைய வரங்கள் பெற்றவன். எனவே தன்னிடம் வரம் வாங்கினவன் இவ்வேற்பட்ட சிறந்த முறையில் அம்புகள் எய்கின்றானே என்று சிவபெருமான் திகைத்து போய் நிற்பதாக கம்பன் பாடல் தெரிகிறான். என்னே தின் போர் தொழில் என்று ஆனையின் உரி போர்த்தவன் திகைத்தான். இவனுடைய திகைப்புக்கு காரணம் என்ன? ராவணன் ஏவிய அம்புகள் விண் போர்த்தன, விண்ணை முழுவதுமாக மூடிவிட்டன. திசை போர்த்தன, எல்லா திசைகளையும் மூடிவிட்டன. மலை போர்த்தன, எல்லா மலைகளையும் மூடிவிட்டன. விஷயோர் கண் போர்த்தன, வேகத்தில் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறது. கடல் போர்த்தன, படி போர்த்தன, படி என்பது பூமி, தரை, நிலம், அதை போர்த்தன. கலையோர் எண் போர்த்தன, எண் போர்த்தன, எண்ணிக்கை, எண்ணிக்கையில் இல்லாமல் எல்லா எண்ணிக்கையும் இந்த அம்புகள் மூடிவிட்டன. இந்த எண்ணிக்கை யார் தீர்மானிக்கிறார்கள் என்றால் கலையோர், எல்லா கலைகளையும் கற்ற சான்றோர், அறிவுமிக்கவர், படித்தவர்கள், நூலெல்லாம் கற்றவர்கள். கலையோர் எண் போர்த்தன, எரி போர்த்தன, இருள் போர்த்தன என்று ராவணன் ஏவும் அம்புகள் விண் போர்த்தன திசை போர்த்தன மலை போர்த்தன விஷயோர், கண் போர்த்தன கடல் போர்த்தன படி போர்த்தன கலையோர், எண் போர்த்தன எரி போர்த்தன இருள் போர்த்தன என்னே தின் போர்த்தொழில் என்றானையின் உரி போர்த்தவன் திகைத்தான். அடுத்த பாடல்.
அல்லானிடம் பெருந்தே ஒரு மறைவானரும் அஞ்சி எல்லார்களும் கரம் கொண்டு இரு விழிபுத்தினர் இருந்தார் செல்லாயிரம் விழுங்கால் உகும் விலங்குத்தொது சேனை வில்லாளனம் அது கண்டவை விளக்கும் தொழில் வேட்டான். அல்லாஹ் சிவபெருமானை தவிர்த்த சிவபெருமான் அல்லாதவர்கள், சென்ற பாடலில் சிவபெருமான் ஆனை உரி போர்த்தவன் திகைத்தான் என்று சொன்னார். அல்லாஹ் அவன் அல்லாமல் நெடும் பெரும் தேவரும், எல்லா வானவர்களும் விண்ணோர்களும் தேவர்களும் மறைவானரும் முனிவர்களும் வேதங்கள் ஓதக்கூடியவரும் அஞ்சி, எல்லாரும் பயப்பட்டு எல்லாரும் கரம் கொண்டு இரு விழி பொத்தினர். பயத்தில் அப்படியே கண்ணை மூடிட்டாங்க, என்ன ஆகுமோ என்பது தெரியாமல். இரு விழி பொத்தினர் இருந்தார், இரண்டு விழிகளை மூடிக்கொண்டு இருந்தார்கள். செல் செல் என்பது இடி என்று சொல்லி இருக்கிறேன். செல் ஆயிரம் விழுங்கால் உகும் விலங்கு ஒத்தது சேனை. விலங்கு என்றால் மலை. ஆயிரம் இடி விழுந்தால் மலைகளெல்லாம் எவ்வாறு தூள் தூளாக உகுத்து போகுமோ, சிதறி போகுமோ, பொடி பொடியாக உதிர்ந்து போகுமோ, அதுபோல வானர சேனை உதிர்ந்து போனது. செல் ஆயிரம் விழுங்கால், ஒரு மலை மீது 1000 இடி ஒரே சமயத்தில் விழுந்தால் அந்த மலை எவ்வாறு பொடி பொடியாக உதிர்ந்து போகுமோ அதுபோல வானர சேனை உதிர்ந்து போயிற்று. அது கண்டு, கடைசி அரி, அது கண்டு அதை கண்ட வில்லாளன் இராமன் அவை விலக்கும் தொழில், அந்த ராவணனுடைய அம்புகளை விலக்குவதற்கு என்ன முறை என்று யோசித்து அந்த செய்கையில் வேட்டான். வேட்டான் என்றால் விரும்பினான். வேட்கை என்பது ஆசை. அந்த தொழிலை செய்ய முற்பட்டான், அந்த தொழிலில் இறங்கினான். அல்லா நெடும்பெருந்தே வரும் மறைவானரும் அஞ்சி எல்லார்களும் கரம் கொண்டிரு விழி பொத்தினர் இருந்தார் செல்லாயிரம் விழுங்கால் உகும் விலங்கொத்தொது சேனை வில்லாளனம் அது கண்டவை விளக்கும் தொழில் வேட்டான். அடுத்த பாடல். செந்தீவினை மறைவானற்கு ஒருவன் சிறு விலைநாள் முந்திந்ததொரு உணவின் பயன் எனலாயின முதல்வன் வந்தீந்தன வடிவெங்கனை அணையான் வகுத்தமைந்த வெந்தீவினை பயனொத்தன அரக்கன் சொறி விஷயம். 2 கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன பாடலில். சென் தீ வினை மறைவாணன். மறைவாணன் வேதியர், மறை ஓம்புபவர்கள், எரி ஓம்புபவர்கள். சென் தீ, தீ என்பது அக்னி, அக்னிஹோத்திரம் பண்ணக்கூடிய சென் தீ வினை மறைவாணனுக்கு, வேதங்கள் ஓதி எரி ஓம்பி எரி வளர்த்து மறை ஓதிக்கொண்டிருக்கின்ற ஒருவனுக்கு, சிறுவிலை நாள். சிறுவிலை நாள் என்பது பஞ்சகாலம், விளைச்சல் இல்லாத அல்லது சிறுவிலை என்பது பஞ்சம், பஞ்ச நாள். சிறுவிலை நாள் முந்து ஈந்தது ஓர் உணவின் பயன் எனல் ஆயின முதல்வன் ஈந்தன வடிவெங்கணை. அப்படி நிறுத்திங்க. முதல்வன் ஈந்த வடி வெங்கணை. முதல்வன் ராமன். அவன் ஏவிய அம்புகள் மிகுந்த பயன் விளைவித்தன. முதல்வன் வந்து, போர்க்களத்திற்கு வந்தவன் முதல்வன். ஈந்தன அவன் ஏவிய, அவன் செலுத்திய வடி வெங்கணை, வடித்தெடுக்கப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட கணை. முந்து ஈந்தது ஓர் உணவின் பயன் எனல் ஆயின. முந்து, சிறுவிலை நாள் முந்து, பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் ஒருவன் செந்தீ ஓம்பும் மறைவாணனுக்கு முன்பு ஈந்தது ஓர் உணவின் பயன். பசியால் வாடும் ஒருவனுக்கு அந்த பசித்த நேரத்தில் உரிய உணவை ஒருவன் கொடுப்பானே ஆனால் காலத்தினால் செய்த நன்றி என்று பொருள் கொள்ளலாம். அப்பேற்பட்ட உதவி எவ்வளவு பயன் தருமோ அந்த பயனை ராமன் ஏவிய அம்புகள் ஆயின. அந்த பயன் உடையவையாக முதல்வன் இந்த வெடி வெங்கனை ஆயின. ராமன் ஏவிய வடித்தெடுக்கப்பட்ட சிறந்த கணைகள் பஞ்சகாலத்தில் வேதியன் ஒருவனுக்கு இடப்பட்ட
உணவின் பயன் போல பயனுடையதாக ராமனுடைய கணைகள் அமைந்தன. அனையான் ராவணன் வகுத்து அமைந்த வெண் தீவினை பயன் ஒத்தன. நற்செயல் அறம் தகுந்த காலத்தில் தேவைப்பட்ட ஒருவனுக்கு வரியார்க்கு ஒன்று ஈவதே, அந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை. அதுபோல தேவைப்பட்ட ஒருவனுக்கு தேவைப்பட்ட காலத்தில் கொடுக்கப்பட்ட உணவு எப்பேற்பட்ட பயனை விளைவிக்குமோ அந்த பயனை ராமன் ஏவிய அம்புகள் அடைந்தன. வெண் தீவினை பயன் ஒத்தன அரக்கன் சொறி விசிகம். விசிகம் என்றால் அம்பு. அரக்கன் இந்த இடத்தில் ராவணன். ராவணன் ஏவிய அம்புகள் அனையான் வகுத்து அமைந்த, அனையான் என்பவன் ராவணன், வகுத்து அமைந்த அவன் ஏற்கனவே செய்த தீவினை பயன் ஒத்தன அரக்கன் சொறி விசிகன். ராவணன் ஏவிய அம்புகள் தீவினை என்ன பயன் தருமோ அப்பேற்பட்ட பயனை தந்தது. அவனுக்கு நன்மை விளைவிக்கவில்லை. முதல்வன் ஒய்ந்தன வடிவெங்கனை ஓர் உணவின் பயன் எனல் ஆயின. எப்பேற்பட்ட உணவு? மறைவாணனுக்கு செந்தீ வினை ஓம்பும் எரி ஓம்பும் வேதங்கள் சொல்லக்கூடிய ஒரு அந்தணனுக்கு, வேதியனுக்கு பஞ்சகாலத்தில் கொடுக்கப்பட்ட உணவு எப்பேற்பட்ட பயனுடையதாக ஆகுமோ அதுபோன்று ராமனுடைய அம்புகள் பயனளித்தன என்று கம்மன் ஒரு ஓமை சொல்லி சொல்கிறார். இந்த பாடலை சொல்லும் பொழுது பல தொடர்பான பாடல்கள் எனக்கு ஞாபகத்துக்கு வருகின்றன. ஒவ்வொன்றாக பார்க்கலாம். 3 வால் இருக்கு இந்த பாடலுக்கு. வால் சொல்லாத பாடல்களும் இருக்கிறது. ஒன்று நாலடியாரிலிருந்து உறக்கம் துணையதோர் ஆலம் வித்து ஈண்டு இறப்ப நீள் பயந்தாங்கு அறப்பயனும் தான் சிறிதாயினும் தக்கார்கை பட்டக்கால் வான் சிறிதா போர்த்து விடும். அறப்பயனும், அறத்தினுடைய பயன், தான் சிறிதாயினும் அளவில் மிகச் சிறியதாக இருந்தாலும், ஒரு வார்த்தை போடுறாங்க பாருங்க, தக்கார் கை பட்டக்கால், குறிப்பிட்ட ஒருவனுக்கு, தகுதி உடையவன் கையில் தகுதி உடையவனுக்கு செய்யப்படும் அறப்பயன் தான் சிறிது ஆயினும் வான் சிறிதா போர்த்து விடும். வானத்தை சிறிதாக்கி வானத்தையே அடைத்து வானத்தையே போர்த்து கொள்ளக்கூடிய அளவு நன்மை உடையதாக சிறிதாக இருந்தாலும் அப்பேற்பட்ட பயனை விளைவிக்கும் அறப்பயன். எவ்வாறு என்றால், ஆலம் வித்து உறக்கும் துணையதோர் ஆலம் வித்து. உறக்கும் என்பதற்கு அகராதியில் போய் பார்த்தால் கிள்ளி எடுத்தல். கிள்ளி எடுத்து ஒரு ஆலம் விதையை போடுகிறோம். அந்த ஆலம் வித்தை இறப்ப நிழல் பயந்து. இறப்ப என்பதற்கும் அகராதியில் மிகுந்த என்று ஒரு பொருள் இருக்கிறது. மிகுந்த சின்ன ஆலம் வித்து தான் பெரிய நிழல் தரக்கூடிய மரமாவது போல் அறப்பயன் தான் சிறிது ஆயினும் தக்கார் கைப்பட்டக்கால் வான் சிறிதா போர்த்து விடும் என்பது நாலடியார். ஏற்கனவே சொன்னேன். அடுத்த பாடலை போடலாம். காலத்தினால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞாலத்தின் மான பெரிது என்பது வள்ளுவம். இதை எடுத்துடலாம். அடுத்த வால் பார்ப்பதற்கு முன்னால் கம்பனே இதை தன்னுடைய பாடலில் மிக அற்புதமாக சொல்லுகிறான். பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. பல இடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். வாமனன் வருகின்றான் மகாபலியிடம். 3 அடி நிலம் கேட்கின்றான். சுக்கராச்சாரியார் தடுக்கின்றார். அப்போ ஒரு குரல் வருது. கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பது 3 கெடுவாய் வெள்ளி என்று தடுக்கின்றாய் வெள்ளி என்று மகாபலி சொல்வதாக. கொடுப்பது அழுக்கறுப்பான் என்ற அதே வார்த்தை வருகிறது. உடுப்பதும் உண்பதும், அதுவும் இந்த கம்பன் பாடலில் வருகிறது. வள்ளுவனை அப்படியே பிரதிபலிக்கும் பாடல் அது. கொடுக்கிறான். வாமனன் வாங்கி கொள்கிறான். பேருருவம் எடுக்கிறான். அவன் உயர்ந்து கொண்டே போகிறான். அந்த உயர்ச்சியை கம்பன் சொல்கின்றான். கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு பெரிதானான் குள்ளமாக இருந்த வாமனன், எவ்வளவு பெரிதானான். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்ப. இது கம்பனுடைய
உயர்ந்தவர்க்கு உதவிய நல்லவனுக்கு, அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம், தேவைப்பட்ட காலத்தில் அவன் தேவை எறிந்து உயர்ந்தவருக்கு உதவிய உதவி எவ்வளவு வளர்ந்து கொண்டே போகுமோ அதுபோல வாமனன் வளர்ந்தான். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே இந்த குறளன் வளர்ந்தான் என்று இந்த இந்த பாடலில் பார்த்தோம். யுத்தகாண்டத்து பாடலில் ராமன் ஏவிய அம்புகள் பஞ்சகாலத்தில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட உணவின் பயல் போல நன்மை விளைவித்தது. ராவணனுடைய அம்பு தீவினையால் நன்மை விளைவிக்கவில்லை என்று கம்பனுடைய பாடலையும் பார்க்கலாம். காலத்தினால் செய்த நன்றி, அந்த பாடலை போடலாம். அடுத்த பாட்டு, கயம் தரு நரும்புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குறளான் பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்கன விசும்பின் ஓங்கினான் உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே. கயம் தரு நரும் புனல், தாரை வார்த்து கொடுக்கிறான் மகாபலி. தாரை வார்த்து கொடுத்த அந்த தருகிறேன், மூவடி நிலம் தருகிறேன் என்று தாரை வார்த்து கொடுத்த அந்த புனல் கையில் தீண்டதும், அந்த தாரை வார்த்து கொடுத்த அந்த தாரை தன்னுடைய கையில் விழுந்ததும், கயம் தரு நரும் புனல் கையில் தீண்டலும் பயந்தவர்களும் இகழ் குறளான் அப்பேற்பட்ட சிறிய உருவமுடைய எல்லாரும் இகழ்ச்சியாக பார்க்கக்கூடிய குறளன் அவன்தான் மகாவிஷ்ணு. பார்த்து எதிர் வியந்தவர் வெறுக்குள பயம், இகழ்ந்தவர்களெல்லாம் பயம் கொள்ளும் அளவுக்கு விசும்பின் ஓங்கினான். எதை போல? உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவே. ஆக காலத்தினால் செய்த உதவி, அதுவும் உதவி யாருக்கு செய்யப்படுகிறது என்பது முக்கியம். மீண்டும் வள்ளுவனுக்கே போகிறேன். உதவி வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. எவருக்கு உதவி செய்யப்படுகிறதோ உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து. உதவி வரைத்தன்று உதவி, ஆனால் எதை வரைத்தது? உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்தது. இதைத்தான் நாம் இன்றும் பார்க்கிறோம். பாத்திரம் அறிந்து பிச்சையிடு. எனக்கு 5-6 வயசு இருக்கும்போது இதை கேட்டேன்னு நினைக்கிறேன். நிஜமாவே பாத்திரம்னா பெரிய பாத்திரம் கொண்டவனுக்கு நிறைய பிச்சை போடு, சின்ன பாத்திரம் கொண்டவனுக்கு கொஞ்சமா பிச்சை போடு என்று பாத்திரம் என்பதை அப்பொழுது நான் புரிந்து கொண்டது அவ்வாறு. பிறகுதான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று இத்தனை மேற்கோளை இந்த ஒரு பாடலுக்கு காண்பிக்க முடியும். அந்த பாடலை போடலாம். பழைய பாடல் 52வது பாடல். சிவா, 52வது பாடல் 52. செந்தீவினை மறுவாணனுக்கு ஒருவன் சிறு விரைநாள் முந்தீந்ததோர் உணவின் பயன் எனலாயின முதல்வன் வந்தீந்தின வடிவெங்கனை. இது ராமனுடையது. அணையான் வகுத்தமைந்த வெந்தீவினை பயனொத்தன அரக்கன் சொறி விஷயம் என்று ராவணனுடைய அம்புகள் எந்த விதமான பயனும் இல்லாமல் போயின என்பது பதிவு. அடுத்த பாடல், நூறாயிரம் வடிவெங்கனை நொடி ஒன்றினின் விடுவான் ஆறா விரல் மரவோன் அவை தனி நாயகன் அறுப்பான் கூறாயின கனல் சிந்துவ குடிக்க புனல் குறுகி சேராயின பொடியாயின திடராயின கடலும். போர் நடக்கிறது. வடி வெங்கனை நொடி ஒன்றினின் 100,000 விடுவான். பாருங்க வார்த்தைகள்லாம் எப்படி வருதுன்னு. வடித்தெடுக்கப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட, செலக்டட், அப்ராப்ரியேட். வடிவெங்கனை கொடுமையான கணை, 100,000 நொடி ஒன்றினின், கண்ணிமைக்கிறதுக்குள்ள 100,000 அம்புகளை ராவணன் ஏவுகிறான். அவன் யார்? ஆறா விரல் மறவோன். ஆறாத விரல் என்றால் ஆண்மை, திண்மை, வலிமை, பலம். மறவோன் வலிமை என்று பொருள் கொள்ளலாம். மரத்தை சார்ந்தவன், அறத்தை சாராதவன் என்றும் கொள்ளலாம். ஆறா விரல் மறவோ 100,000 வடி வெங்கனை நொடி ஒன்றினின் விடுவான். அவை தனிநாயகன், ஒப்பில்லாதவன், நிகரில்லாதவன், கீழில்லாதவன், தனிநாயகன் அறுப்பான். அவை அனைத்தையும் 100,000 அம்புகளையும் ராமன் அறுக்கின்றான். அவையெல்லாம்
கூறு ஆயின கனல் சிந்துவ அவை குடிக்க புனல் குறுகி சேறு ஆயின பொடி ஆயின திடராயின கடலும். அந்த அம்புகள் எல்லாம் தீயை கக்கி கொண்டு வரும் அந்த அம்புகள் எல்லாம் கடலில் வீழ்ந்து போக கனல் சிந்துவ கனல் வற்றி போய் திடலாகிறது என்பது கம்பனுடைய பதிவு. அடுத்த பாடல். இவ்வாறு ராமன் கனைவிட ராவணன் ஏகப்பட்ட ஏனைய படைக்கலங்களை ஏவுகின்றான். வில்லால் சரம் துறக்கின்றவர்க்குடனே மிடல் வெம்போர் வல்லான் நெடுமழு சோமரம் அணித்தண்டிரு புலக்கை தொல்லார் மிடல் வளை சக்கரம் சூலம் இவை தொடக்கத் தெல்லாம் நெடுங்கரத்தால் எடுத்தெறிந்தான் செருகறிந்தான் எரிந்தான் செருகறிந்தான். கம்பனுடைய இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பார்க்கலாம். எரிந்தான் செருகறிந்தான். செரு என்பது போர், போர்க்கலைகளை நன்றாக கற்றறிந்தவன் இராவணன். வில்லால் சரம் துறக்கின்றவர்க்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்றால், ராமன் அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் அவனுடைய கோதண்டம், அவனுடைய அம்புகள். வில்லால் சரம் துறக்கின்றவன் இவன் ராமன். இவனுடைய அம்புகளுக்கு பதிலாக உடனே இமீடியட்டாக மிடல் வெம்போர் வல்லான், வெம்போர் வல்லான் கொடிய போரை ஆற்றக்கூடிய வலிமை உடையவன் இராவணன். அவன் என்னவெல்லாம் எரிகிறான்? எழு தூண், மழு கோளரி, தோமரம், இது ஒரு ஆயுதம், இந்த காலத்தில் நம்ம பார்க்க முடியாது. மணித்தண்டு, தண்டு என்பது ஒரு கதை போன்றது. இருப்பு உலக்கை, தொல் ஆழ் மிடர் வளை, சக்கரம், சூலம், இவை தொடக்கத்து எல்லாம் தொடர்ந்து வரும்படியாக நெடுங்கரத்தால், இவனுக்கு 20 கரம் வேற, நெடுங்கரத்தால் எடுத்தெறிந்தான் செருகறிந்தான் என்று இப்பேற்பட்ட பல படைக்கலங்களை ராவணன் ஏவுகின்றான். அவன் எத்தனை வேணா ஏவட்டும், எத்தனை ஏவுகிறான் பாருங்கள். அடுத்த பாடலை பார்க்கலாம். வேலாயிரம் அழுவாயிரம் எழுகாயிரம் விசிக கோலாயிரம் பிறகாயிரம் ஒரு கோல் பட குறைவ காலாயின கனலாயின உருமாயின கதிய சூலாயின மழையன் அவன் தொடைகள் வகை தொடுக்க. வேலாயிரம் ராவணன் ஏவுபவை, 1000 வேல், மழு கோடரி, 1000 எழு தூண், இரும்பு தூண்கள், வேலாயிரம் அழுகாயிரம் எழுகாயிரம் விசிக கோல் அம்பு 1000. இதோட நிறுத்தலை பாருங்க கம்மன். எக்ஸட்ரான்னு ஒரு வார்த்தை போடுறான். பிற 1000, 1000 வேல்கள், 1000 மழு, 1000 எழு, 1000 அம்புகள், எக்ஸட்ரா எக்ஸட்ரா ஒரு 1000. இவையெல்லாம் கம்மனுடைய வார்த்தையை பாருங்க. ஒரு கோல் பட 5000, எக்ஸட்ரா 1000 எத்தனை தெரியாது. வேலாயிரம், மழு 1000, எழு 1000, விசிக கோல் 1000, பிற 1000, இவற்றையெல்லாம் ஒரு கோல்பட குறைவ. ராமனுடைய ஒரு அம்பினால் எல்லாம் அழிந்து போகி குறைந்து போகி ஆற்றலற்று பயனற்று வீழ்கின்றன. காலாயின கனலாயின உருமாயின. இவ்வாறு ராமனுடைய ஒரு கோல்பட வேலாயிரம், மழு 1000, எழு 1000, விசிக கோல் 1000, பிற 1000 எல்லாம் அழிந்து போகின்றன. தொடர்ந்து ராவணன் ஏவுகின்றான். காலாயின கனலாயின உருமாயின கதிய சூலாயின மழையாயின அன்னவன் தொடை பல்வகை தொடுக்க. இவ்வாறு ராமன் ஒரு கம்பால் வேலாயிரம், மழு 1000 எல்லாவற்றையும் அழிக்க ராவணன் மீண்டும் தொடர்ந்து அம்பு ஏவுகிறான். பல படைக்கலங்களை ஏவுகிறான். பல்வகை தொடுக்க என்பது முக்கியம். ஆக இவ்வாறு ராமனுக்கும் ராவணனுக்கும் போர் நடக்கிறது. அடுத்த பாடல். ஒத்துச் செறி விளைக்கின்றதோரளவின் தலை உடனே 10 சிலை எடுத்தான் கனை தொடுத்தான் பல முகில் போல் தொத்துப்படு நெடுந்தாரைகள் சொரிந்தால் என துறந்தான் குத்துக் கொடு நெடுங்கோல் படு களிராம் என கொதித்தான். பாருங்க, கோலாயிரம், மழு 1000, எழு 1000 எல்லாம் 1000 ஒரு கணையால் எல்லாவற்றையும் இவன் குறைக்க ராவன்
அதனுடைய வலிமையெல்லாம் குறைக்க கொதித்தான். ராவணன் மிகுந்த சினம் கொள்கின்றான். இந்த பாடலின் இறுதி வார்த்தை கொதித்தான். எதுபோல கொதித்தான்? களிறு ஆம் என கொதித்தான். களிறு என்பது ஆண் யானை. ஆண் யானை எந்த நிலைமையில் மிகுந்த சினம் கொள்கிறது என்றால், குத்து கொடு நெடுங்கோல் படு களிறு. ஒரு பெரிய கோல், சூலம் என்று வைத்துக் கொள்ளலாம், ஈட்டி என்று வைத்துக் கொள்ளலாம், வேல் என்று வைத்துக் கொள்ளலாம். அதால் குத்துப்பட்டு, நெடுங்கோலால் குத்துப்பட்டு படுகளிறு ஆம், உயிர் போகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய, படுத்த என்றால் கொல்லப்படக்கூடிய, வீழ்ந்து கிடக்கின்ற, குத்து கொடு நெடுங்கோல் படுகளிறு ஆம் என கொதித்தான் ராவணன். அவன் துறந்தான். பல அம்புகளை ஏவுகின்றான் ராமன் மீது. ஒத்து செரு விளைக்கின்றது ஓர் அளவின் தலை. ராவணன் இவ்வாறு நான் முன்பு பார்த்தது போல வேலாயிரம் அழுகாயிரம் எழுகாயிரம் விசிக கோலாயிரம் இவையற்றெல்லாம் ஒரு கணையால் ராமன் அறுக்க, ஒத்து செரு விளைக்கின்றது ஓர் அளவின் தலை. இருவரும் ஒருவருக்கொருவர் சமமாக நின்று ஒருவருக்கொருவர் சளைக்காமல் ஒத்து, either this man is better, not other man is better, இருவரும் ஒத்து செரு விளைக்கின்றது ஓர் அளவில், அப்பேற்பட்ட ஒரு தளத்தில், ஒரு களத்தில், ஒரு தருணத்தில், ஒரு சமயத்தில் உடனே 10 சிலை எடுத்தான். ஏன்னா இவனுக்கு 20 கரம். எனவே ஒவ்வொரு கரத்திலும் இடது கையில் வில், வலது கையில் அம்பு. 20 கரம் 10 சிலை. 10 சிலை எடுத்தான். கணை தொடுத்தான். பல முகில் போல் தொத்துப்படும் தாரைகள் சொரிந்தால் என துறந்தான். முகில் என்பது மேகம். மேக கூட்டங்கள் மழை பொழிவது போல, நெடுந்தாரைகள் சொரிந்தது போல ராவணன் அம்புகளை ஏவுகின்றான் ராமன் மீது. அடுத்த பாடல். ஈசன் விடு சரமாரியும் எரிசிந்திரு தருகன், நீசன் விடு சரமாரியும் இடையெங்கனு நெருங்க, தேசம் முதல் ஐம்பூதமும் செருக்கண்டனர் நெருக்க, கூசும் மயிர் ஒடிப்ப அற்றன அனலாயின கொடிய. செருக்கண்டனர் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இவற்றை எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஈசன் விடு சரமாரியும், ஈசன் சிவபெருமான் அல்லன், ஐஸ்வர்யம் மிகுந்தவன் ஈஸ்வரன், எல்லா விதமான செல்வங்களையும் உடைய ராமன். ஈசன் விடு சரமாரியும், ஈசன் என்பது இடத்தில் ராமன். ஈசன் விடு சரமாரியும் எரி சிந்துரு தருகன், நீசன் விடு சரமாரியும். ஈசன் என்பவன் ராமன், நீசன் என்பவன் ராவணன். எரி சிந்து உரு தருகன், தருகன் என்றால் கொடுமை, கொடுமை மிக்க கண்களில் தீப்பொறி பறக்கக்கூடிய நீசன் விடு சரமாரியும் இடை எங்கனும் நெருங்க, எல்லா இடத்திலும் ஒன்றை ஒன்று நெருங்கி கொண்டிருக்க, தேசம் முதல் எல்லா நாடுகளும் ஐம்பூதமும் செரு கண்டனர் நெருங்க, எல்லா இடத்தில் இருக்கக்கூடியவர், பஞ்சபூதம் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய இந்த போரை பார்த்து கொண்டிருக்கிற எல்லோரும் நெருங்கி, கூசும் மயிர் பொடிப்பு, அவர்களெல்லாம் மயிர் கூச்சேறுகின்ற அளவில் இந்த போர் நடக்கின்றது. அடுத்த பாடல். மந்தக்கிரியன மறுத்து மாருதி தந்தக பொறுப்பென புறங்கள் தாமென கந்தற்ப நகர் விசும்பில் கண்டன அந்தரத்து எழுந்தது அவ்வரக்கன் தேரரோ. இவ்வாறு தரையில் நின்று போரிட்டுக் கொண்டிருக்கிறான் ராவணன். அவன் வேலாயிரம் கோலாயிரம் அழுகாயிரம் எழுகாயிரம் எத்தனை விட்டாலும் ஒரு கணையால் அனைத்தையும் ராமன் துண்டிக்கின்றான். பார்க்கின்றான் ராவணன், என்ன செய்தால் இவனை வெல்லலாம் என்பது தெரியவில்லை. சட்டென்று வானத்தில் ஏவி விடுகிறான். இந்த போர் நடக்கும் பொழுது வானத்தில் ஏவுவது என்பது நாம் பல இடங்களில் பார்த்திருக்கின்றோம். இந்திரஜித் நாகபாச படலத்தில் வானத்தில் மறைந்து கொண்டு அங்கிருந்து நாகபாசம் ஏவினான். பிரம்மாத்திர படலத்திலும் வானத்தில் மறைந்து கொண்டு அங்கிருந்து பிரம்மாத்திரம் ஏவுகின்றான். அதுபோல அந்தரத்து எழுந்தது அவ் அரக்கன் தேர். அரோ என்பது அசை. அந்தரத்து எழுந்தது, அந்தரம் என்பது வானம். அரக்கன் தேர், ராவணனுடைய தேர் விண்ணில் ஏறுகிறது.
பெரிய மலை போல மந்தரகிரி என மந்திர மலை போல மருத்து மாருதி தந்தக பொறுப்பு என சஞ்சீவி மலை போல மருத்து மலை போல புறங்கள் சாமென சிவபெருமான் இருத்த முப்புறங்கள் அவை தாமென கந்தர்ப்ப நகர் விசும்பில் கண்டன விசும்பில் கந்தர்ப்பம் என்னும் நகர் தோன்றியது போல ராவணனுடைய தேர் அந்தரத்தில் எழுகிறது. அங்கிருந்து அம்புகள் ஏவுகிறான். தரையிலிருந்து அம்புகள் ஏவுவதை விட விண்ணிலிருந்து அம்பு ஏவும் பொழுது ஏரியல் அட்டாக் என்று கொள்ளலாம். இப்பொழுது ஏராளமான அம்புகளை விண்ணில் இருந்து ராவணன் ஏவுகின்றான். அடுத்த பாடலை பார்க்கலாம். சிவா. எழுந்துயர் தேர்மிசை இலங்கை காவலும் பொழிந்தன சரமழை உருவி போதலால் ஒழிந்ததும் ஒழிகிறது என்ன ஒல்லென கழிந்தது கவிக்குலம் ராமன் காணவே. ராமன் கண் முன்னால் ராமன் காணவே, ராமன் பார்த்து கொண்டிருக்கிய அவன் கண் முன்னால் கவிக்குலம் கழிந்தது, ஒல்லென கழிந்தது, மிக விரைவாக. கழிந்தது என்றால் அழிந்து போயிற்று. கவிக்குலம் குரங்கு கூட்டம். ராமன் காணவே ஒல்லென கவிக்குலம் கழிந்தது. எப்பேற்பட்ட கவிக்குலம்! ஒழிகிறது ஒழிந்தது என்ன? மூன்றாவது அடி. ஒழிகிறது, அழியவே முடியாதது. ஒழிகிறது, ஒழிக்க முடியாதது, அழிக்க முடியாதது, சாவு என்பது இல்லாதது. அதுவும் ஒழிந்தது என்ன? சாவு என்பது இல்லாதது, அழிவே இல்லாதது, அழிக்கப்படுவது போல ஒல்லென மிக விரைவாக கவிக்குலம் கழிந்தது. வானர கூட்டம் முழுதும் இறந்துபடுகிறது ராமன் காணவே. இதற்கு என்ன காரணம்? எழுந்து உயர் தேர்மிசை இலங்கை காவலன் பொழிந்தன சரமழை உருவி போதலால். வானத்தில் இருந்து ராவணன் ஏவுகின்ற அம்பு மழையால் ஒழிகிறது ஒழிந்தது என்ன கவிக்குலம் கழிந்தது ராமன் காணவே. பார்க்கிறான் ராமன், வானரசேனை முழுவதும் அழிந்துபடுகிறது. தன்னுடைய தேர் பாகன் மாதலி அவனை பார்த்து சொல்கின்றான், தேரை நீயும் விண்ணுக்கு ஏவுவாயாக என்று. அடுத்த பாடல். முழவிடு தோளடு முடியும் பல்தலை விழவிடுவேன் இனி விசும்பு சேமமோ மழவிடை அனையனம் படைஞர் மாண்டனர் எழவிடு தேரை என்று ராமன் கூவினான். ராமன் கூறினான். என்ன கூறுகிறான்? எழவிடு தேரை, தேரை எழ விடு, தேரை நீயும் விண்ணிற்கு எடுத்து கொண்டு போவாயாக என்று ராமன் கூறினான். என்ன காரணம்? மழவிடை அனையனம் படைஞர் மாண்டனர். மழ என்றால் இளமையான, வலிமை மிக்க, ஆற்றல் மிக்க, இளைய. எனவே ஆற்றல் வலிமை எல்லாம் மிகுந்த உடையவர்கள். விடை காளை, எருது, சிவபெருமானுடைய வாகனம். மழவிடை அணைய நம் படைஞர் மாண்டனர், நம்முடைய வீரர்கள் எல்லாம் இறந்து போய்விட்டார்கள். எனவே நீயும் தேரை விண்ணுக்கு அனுப்பு, நான் அரக்கர்களை எல்லாம் அழிக்கிறேன். முழவு இடு தோளோடு, முழவு இடு, முழவு என்றால் முரசம், முரசம் போன்ற தோள்களை உடையவன் ராவணன். முழவு இடு தோள்களோடு முடியும், அவனுக்கு 10 கிரீடங்கள், 10 மணிமுடி. பல் தலை விழ விடுவேன், அவனுடைய தலை 10ஐயும் சிந்துமாறு அம்புகள் ஏவுவேன். விசும்பு சேமமோ, அவன் என்ன வானத்தில் ஏறிவிட்டால் வானம் அவனுக்கு பாதுகாப்பாக அமைந்து விடுமோ? விண் அவனுக்கு பாதுகாப்பாக அமையாது. விசும்பு சேமமோ இல்லை. எனவே எழவிடு தேரை என்று மாலதிக்கு ராமன் கட்டளையிடுகிறான். அவன் அவ்வாறே செய்வேன் என்று சொல்லி தேரை விண்ணுக்கு எடுத்து செல்கின்றான். அடுத்த பாடல். அந்து செய்குவன் என அறிந்த மாதலி உந்தினன் தேரெனும் ஊழி காற்றினை இந்து மண்டிலத்தின் மேல் இரவி மண்டிலம் வந்ததென வந்தது மானத்தேரரோ. அந்து செய்குவன், அவ்வாறே செய்குவேன், அவ்வாறே செய்வேன், அவ்வண்ணம் செய்வேன், அப்படியே செய்வேன் என்று அறிந்த மாதலி என்று சொல்லி, மாதலி தேரெனும் ஊழிக்காற்றினை உந்தினன், தேர் என்னும் ஊழிக்காற்றினை, பிரளய காத்தில் வரக்கூடிய காற்று போல, சுனாமி போல
இருந்த அந்த தேரை அந்த வேகத்தில் விண்ணுக்கு உந்தினான், விண்ணில் எடுத்துச் செல்கின்றான். அது எவ்வாறு இருந்தது என்றால், சந்திர மண்டலத்தின் மீது சூரிய மண்டலம் சேர்ந்தது போல இந்து மண்டலத்தின் மேல் இரவி மண்டலம் வந்தது என அந்த மானத்தேர் வந்தது. அந்து செய்குவன் என்று கம்பன் ஒரு வார்த்தையை போட்டிருக்கிறான். அகராதியில் போய் பார்த்தோம். அந்து என்றால் திசை சொற்கள் என்று போட்டு, கன்னடத்தில் அந்து என்றால் அவ்வாறு என்று ஒரு உரையாசிரியரும், தெலுங்கில் அந்து என்றால் அவ்வாறு என்று இன்னொரு உரையாசிரியரும் சொல்கிறார்கள். ஸோ அந்து என்பது கன்னடம் அல்லது தெலுங்கு அதிலிருந்து பெறப்பட்ட ஒரு சொல்லாக இருக்கலாம் என்று உரையாசிரியர்கள் யூகிக்கிறார்கள். அந்து செய்குவன். அடுத்த பாடல். ஸோ இரண்டு தேர்களும் வானத்தில் இப்பொழுது இருக்கின்றன. இரண்டு தேரும் ஒன்றை ஒன்று தாக்குவதற்கு ஒன்றை ஒன்று சுற்றி சுற்றி வருகின்றன. சாரிகை தெரிதல், சாரிகை என்றால் வட்ட வலயமாக ஓடுதல். வானத்தில் இந்த இரண்டு தேர்களும் அவ்வாறு ஓடிக்கொண்டு போரிட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய ராவணனும் ராமனும். இரிந்தன மழைக்குளம் இழுகி திக்கலாம், உரிந்தின ஒடுக்குளம் உதிர்ந்து சிந்தின, நெறிந்தன நெடுவரை குடிமி நேர்முறை, திரிந்தன சாரிகை தேரும் தேருமே. தேரும் தேருமே, ராவணனுடைய தேரும் ராமனுடைய தேரும் சாரிகை தெரிந்தன. சாரிகை என்பது நான் சொன்னேன் வட்ட வலயமாக ஓடுதல். ஸோ வானத்தில் பெரு வட்டத்தில் இரண்டு தேர்களும் ஒன்றை ஒன்று நோக்கி ஓடிக்கொண்டிருக்கின்றன. மழைக்குளம் இருந்தன, மழை என்றால் மேகம் என்று பலமுறை சொல்லி இருக்கிறேன். இருந்தன நிலைகட்டு ஓடுதல், திரிந்து சிதறி போகின்றன. திக்கலாம் இழுகின, எல்லா திசைகளும் அழிந்து போயின. உடுக்குளம் உரிந்தன, உடு என்பது நட்சத்திரங்கள் விண்மீன்கள், அவையெல்லாம் உதிர்ந்து போகின்றன, உதிர்ந்து சிந்தின. நெறிந்தன நெடுவரை குடுமி, வரை என்றால் மலை, குடுமி என்றால் சிகரம், மலை சிகரங்கள் எல்லாம் நெருங்கி நொறுங்கி போகின்றன. இந்த வகையில் சாரிகை தெரிந்தன தேரும் தேருமே. அடுத்த பாடல். இந்த தேர்கள் எவ்வாறு ஒன்றை ஒன்று துரத்தி கொண்டு இல்லைன்னா ஒன்றை ஒன்று விரட்டி கொண்டு ஒன்றை ஒன்று போரிட்டு கொண்டு செல்கின்றன. வலம் வரும் இடம் வரும் மறுகிவானோடு நிலம் வரும் இடம் வரும் இடம் வலம் நிமிரும் வேலையும் அலம்பரு குலவரை அனைத்தும் அண்டமும் சலம் வரும் குயமகன் திகிரி தன்மை போல். குயமகன் ஒரு குயவன், குயவனுக்கு ஒரு சக்கரம் இருக்கும், பாட்டர்ஸ் வீல் என்று சொல்கிறோமே. அந்த குயமகன் திகிரி, திகிரி திகிரி என்றால் சக்கரம். ஸோ குயவனுடைய சக்கரம் எவ்வாறு சுற்றுமோ அதுபோல இரண்டு தேர்களும் வானத்தில் சுற்றி கொண்டிருக்கின்றன. வலப்புறமாக வருகின்றன, வலம் வரும் இடம் வரும் மருகி வானொடு நிலம் வரும், கீழே வரும் பூமிக்கு வரும், திரும்ப மேலே போகும், இடம் வரும், நிமிரும், நிமிருதல் என்றால் மேலே போகுதல், வேலையும் அலம்பரு குலவரை அனைத்தும் அண்டமும் சலம் வரும். சலம் என்றால் நடுக்கமுடையது, சலம் என்றால் அசைதல், அதிலிருந்து அசலம் என்ற வார்த்தை வந்தது. நடுங்குவது அசைவது, சலம் வரும் குயமகன் திகிரி தன்மை போல். இவ்வாறு இரண்டு தேர்களும் வானத்தில் சுற்றுகின்றன. இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் தேவர்கள். அவங்களுக்கு எது ராமனுடைய தேர் எது ராமனுடைய தேர் என்று தெரியவில்லை. அந்த அளவில் இந்த இரண்டு தேர்களும் ஒன்றை ஒன்று சுற்றி சுற்றி வருகின்றன. அடுத்த பாடலை பார்க்கலாம். எழும்புகன் ராமன் தேர் அரக்கன் தேர் இது என்று உழுந்து உருள் பொழுதின் எவ்வுலகும் சேர்வன, தழும்பிய தேவரும் தெரிவு தந்திலர் பிழம்பனல் திரிவன என்னும் பெற்றியார். எழும்புகர் ராமன் தேர், இது அரக்கன் தேர் என்று உழுந்து உருள் பொழுதின், ஒரு உளுந்து அது உருட்டி விட்டா கிட கிட கிடந்து உருண்டு போயிடும். அந்த காலகட்டத்திற்குள் எல்லா உலகத்தையும் சுற்றி வரக்கூடிய அளவு வேகமுடைய ராமனுடைய தேரும் ராவனுடைய தேரும் எவ்வுலகும் உழுந்து உருள் பொழுதின் சேர்வன என்று பொருள் கொள்ள வேண்டும். தழும்பிய தேவரும் தெரிவு தந்திலர், யாருக்கும் இதுதான் ராமனுடைய தேர் இதுதான் ராமனுடைய தேர் என்று திட்டவட்டமாக தெரியவில்லை. அந்த அளவில் இரு தேர்களும் ஒன்றை ஒன்று சுற்றி சுற்றி வருகின்றன. அடுத்த பாடல். உக்கிலா உடுக்களும் உருள்கள் தாக்கலின் நெக்கிலா மலைகளும் நெருப்பு சிந்தலின் வக்கிலா திசைகளும் உதிரம் வாய்வழி கக்கிலா உயிர்களும் இல்லை காண்பன. காண்பன இல்லை, இவை எதுவுமே தென்படவில்லை. எவை தென்படவில்லை? கக்கிலா உயிர்களும்.
வாய் உதிரம் வாய் வழி கக்கிலா, உயிரை கக்குகின்றன. அவ்வாறு இல்லாத உயிர்கள் காண்பன இல்லை. வக்கு இலா திசைகள் காண்பன இல்லை. வக்குதல் என்றால் வெந்து போகுதல். நெருப்பு சிந்தலின் வக்கிலா திசைகளும், நெருப்பு சொரிவதால் நெருப்பில் வெந்து போகாத திசைகள் காண்பன இல்லை. உக்கிலா உடுக்கள், உடு என்பது விண்மீன் என்று சொன்னேன், நட்சத்திரம். உக்குதல் என்றால் உதிர்ந்து போகுதல், சிதறி போகுதல். உதிர்ந்து போகாத சிதறி போகாத விண்மீன்களை காண்பன இல்லை. இந்த காண்பன இல்லை என்பதை எல்லாவற்றையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். உக்கிலா உடுக்கள் காண்பன இல்லை. உருள்கள் தாக்கலின் நெக்கிலா மலைகள் காண்பன இல்லை. உருகி போகாத, உடைந்து போகாத, நெக்கு உருகி போகாத, பிளவுபடாத, இழகி போகாத மலைகள் காண்பன இல்லை. உருள்கள் தாக்கலின், சக்கரங்களின் தாக்குவதால் உடைந்து போகாத மலைகள் காண்பன இல்லை. நெருப்பு சிந்தலின் வக்கீலா திசைகள் காண்பன இல்லை. உதிரம் வாய்வழி கக்கீலா உயிர்கள் காண்பன இல்லை என்று இந்த இரண்டு தேர்களும் ஓடுவதன் விளைவாக என்னெல்லாம் நிகழ்கின்றன என்று கம்மன் சுட்டுகின்றான். இந்த வக்கிலா திசைகளும் வெந்து போகாத வேவுதல் என்று அகராதி பொருள் தெரிகிறது. இதே வார்த்தையை மற்றொரு பாடலிலும் நாம் காணலாம். பொருள் புரிந்த வக்குதல் என்றால் இது வெந்து போகுதல், நெருப்பில் வெந்து போகுதல். இதை கண்ணப்ப நாயனார் புராணத்தில், பெரிய புராணத்தில் சேக்கிழார் பயன்படுத்துகிறார். பாடல் எடுத்துடலாம். கண்ணப்பன் சிவபெருமானுக்காக ஊன் சமைத்து ஊன் சமைத்து கொண்டு போகிறான். அவற்றை சமைக்கும் பொழுது நெருப்பில் இட்டு வெந்து எவையெல்லாம் நன்றாக வேக வேண்டுமோ அவற்றை எல்லாம் நன்றாக வெந்து எடுத்து கொண்டு போகிறான் என்பது பெரிய புராணத்தில் சேக்கிழாருடைய பதிவு. பாடல் எவ்வாறு அமைகிறது? பாடலை போடலாம். சிவா. இந்தனத்தை முறித்து அடுக்கி, இந்தனம் என்றால் விறகு, இந்தனத்தை முறித்து அடுக்கி எரிகடையும் அரணியில், அரணி என்பது நெருப்பு உண்டாக்கும் கட்டை. இந்தனத்தை முறித்து அடுக்கி எரிகடையும் அரணியில் வெம்தடலை பிறப்பித்து மிக வளர்த்து மிருகங்கள் கொந்தி அயில் அலகு அம்பால் குட்டம் இட்டு கொழுப்பு அறிந்து வந்தன கொண்டு எழும் தழலில் வக்குன வக்குவித்து. இதுதான் வார்த்தை. வக்குன வக்குவித்து, வேக வேண்டியவற்றை வேக வைத்து என்பது சேக்கிழாருடைய. வேக வேண்டியவற்றை வேக வைத்து. நெருப்பு சிந்தலின் வக்கீலா திசைகளும் என்பது கம்பனுடைய பதிவு. வக்கீலா சிதைகள், வெந்து போகாத சிதைகள் என்று பொருள். அடுத்த பாடல். இந்த இரண்டு தேர்களும் சுற்றி சுற்றி திரிகின்ற வானத்தில் எங்க இருக்கு இந்த தேர் என்று எந்த தேவர்களுக்கும் தெரியவில்லை. இந்த மொமெண்ட்ல பார்த்தா இங்க இருக்கு, அடுத்த மொமெண்ட்ல பார்த்தா வேற லோகத்துல இருக்கு, இந்திர லோகத்துல இருக்கு, சந்திர லோகத்துல இருக்கு, பிரம்மனுடைய சத்திய லோகத்துல இருக்கு, இல்ல மந்திரமலை மேல இருக்கு என்று எல்லா இடங்களிலும் இந்த தேர்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த இடம் இந்த கணத்தில் என்று நிர்ணயித்து தேவர்களாலும் அறிய முடியவில்லை. அந்த அளவில் ராமனுடைய தேரும் ராவணனுடைய தேரும் வானத்தில் சுற்றுகின்றன. இந்திரன் உலகத்தார் என்பார் என்றவர், சந்திரன் உலகத்தார் என்பார், தாமரை அந்தணன் உலகத்தார் என்பார், அல்லரால் மந்தர மலையினர் என்பார் வானவர். இதை சொல்பவர்கள் எல்லோரும் வானவர்கள். இந்திர உலகத்தில் இருக்கின்றனர் இருவரும். இல்லை இல்லை இல்லை, இப்ப சந்திர உலகத்துக்கு போயாச்சு. இல்லை இல்லை, சத்தியலோகத்துக்கு போயாச்சு. தாமரை அந்தணன் உலகம் என்பது சத்தியலோகம். இல்லை இல்லை, மந்தரமலைக்கு போயிடுத்து என்பார் என்று இரண்டு தேர்களும் இன்ன இடம் என்று வரையறுத்து சொல்ல முடியாத நிலையில் எல்லா இடத்திலும் சென்று கொண்டிருக்கின்றன. அடுத்த பாடல் இதே கருத்து. பார்க்கடல் நடுவனர் என்பார், பல்வகை மால்கடல் ஏழுக்கும் வரம்பினர் என்பார், மேற்கடலார் என்பார், கிழக்குளார் என்பார், ஆர்ப்பிடை இது என்பார், அறிந்த வானவர். அறிந்த வானவர் உண்மையில் அறியாத வானவர். ஏனென்றால் இந்த இடத்தில் இருக்கின்ற என்று அவர்களால் சொல்ல முடியவில்லை. இப்போ பார்த்தா பார்க்கடலுக்கு நடுவில் இருக்கு ரெண்டு பேரும். பல்வகை மால் கடல் ஏழுக்கும் வரம்பினர், பெரிய கடல் ஏழுக்கும் எல்லையில் இருக்கின்றன என்பார்கள்.
மேல்கடல் மேற்கு திசை கடல் என்பார்கள், கிழக்கு திசை கடல் என்பார்கள். மேல்கடல் கிழக்குளார் என்பார். ஆர்ப்பு இது இட இது, இப்பேற்பட்ட பேரொலி இந்த இடத்தில் இருந்து வருகிறது என்பார் அறிந்த வானவர். அடுத்த பாடல் பாக்குறாங்க, தேர் எங்கயா போச்சு, அங்க போச்சு, திரும்ப வந்துருத்தா, திரும்ப மேல போயிடுத்தா, கீழே வந்துருச்சா. மீண்டனவோ என்பார் விசும்பு விண்டு உக கீண்டனவோ என்பார் கீழவோ என்பார் பூண்டன புறவியோ புதிய காற்றென்பார் மாண்டன உலகம் என்று உரைக்கும் வாயினார். மீண்டனவோ என்பார், வானத்திலிருந்து திரும்ப தரைக்கு வந்துருச்சா, இல்ல விண்டு விசும்பு விண்டு உக கீண்டனவோ, ஆகாயத்தையே கிழித்து கொண்டு விட்டனவா இந்த இரண்டு தேர்களும். கீழவோ, கீழே வந்துருச்சா என்ன. இந்த தேர்களில் பூட்டி இருப்பது புறவிதானோ, பூண்டன புறவியோ, புதிய காற்று, இதுவரை நாம் பார்த்திருக்காத ஒரு காற்று தான் இந்த தேர்களை இழுத்துச் செல்கின்றன, குதிரைகள் அல்ல என்பது போன்று வானவர்கள் மாண்டன உலகம் என்று உரைக்கும் வாயினர். இந்த வேகத்தில் இந்த தேர்கள் சென்றால் உலகமே அழிந்து போகும், மாண்டன உலகம் என்று உரைக்கும் வாயினர். அடுத்த பாடல் ஏழுடை கடலினும் தீவுவோர் ஏழினும் ஏழுடை மலையினும் உலகோர் ஏழினும் சூழுடை அண்டத்தின் சுவர்கள் எல்லையா ஊழியில் காற்று என தெரிந்த ஓவில ஓவில ஓய்வு இல்லாமல் இந்த இரண்டு தேர்களும் ஏழு கடலிலும் ஏழு தீவுகளிலும் ஏழு மலைகளிலும் ஏழு உலகங்களிலும் இவற்றையெல்லாம் சூழுடை அண்டத்தின் சுவர்கள் எல்லையா, இவற்றையெல்லாம் ஒரு மதில் போல, பவுண்டரி வால் போல இருக்கக்கூடிய அந்த எல்லையில் ஊழியில் காற்று திரிவன, ஊழிக்காற்று, பிரளய காலத்தில் எழக்கூடிய காற்று போல இந்த இரண்டு தேர்களும் திரிந்தன என்று கம்பன் பதிவு செய்கிறான். அடுத்த பாடல் இருக்கா? நன்றி. இத்துடன் இன்றைய வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல மேற்கொண்டு ஏதாவது வியாக்கியானம் சொல்ல வேண்டியிருந்தால் ஜோஷி நீங்க உங்க வியாக்கியானம் சொல்லலாம், பர்பஸா நான் சொல்லாம விட்டேன். சேனகர் சீனத்தேசம் என்பது ஏன்னா உங்க வயலும் சரியா இருக்கும். வணக்கம் அனைவருக்கும். சார் எழுன்னு சொன்னேன், எழுங்கிறது என்ன வார்த்தை? மழு எழு தூண், தூண் தூண் இரும்பு தூண் தூண். ஓகே, இது ஏற்கனவே வந்திருக்கு, நிறைய வந்திருக்கு, நிறைய இடங்கள்ல வந்திருக்கு. கம்பெனியில் நிறைய இடங்களில் பார்த்திருக்கிறோம். வணக்கம். வணக்கம் முகுந்தன். அதான் நீங்க அந்த தோலை பத்தி பேசும்போது எனக்கு தோணித்து, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு மல்லாண்ட தின்தோல் மணிவண்ணா அவர். அதனால அவர் தோல் புடைக்கிறதுல ஒன்றும் இதுவே இல்லை. ஜோஷி உங்க பாட்டு நீங்க சொல்லலாம், நான் உங்களுக்கு தான் பர்பஸா சொல்லாம விட்டேனா? என்னுடைய பாட்டு இல்ல, பாரதியுடைய பாட்டு. நீங்க ரெஃபர் பண்ணின பாட்டுன்னு அர்த்தம், அவ்வளவுதான். அதான் இல்ல, இந்த சேன் அப்படிங்கிறதுக்கு அந்த பாரதியுடைய இருந்தவர் சொல்லியிருந்தேன். ஊனர் தேசம் யவனந்தன் தேசம் உதய ஞாயிற்று ஒளிபெறு நாடு சேன் அகன்றதோ சிற்றடி சீனம் செல்வப்பார சிகப்பழம் தேசம் தோணலத்த துருக்கம் மிசிரம் சூழடற்க புறத்தினில் இன்னும் காணும் பற்பல நாட்டினில் எல்லாம் கல்வி கேதியின் ஒளிமிருத்தவங்க அப்படின்னு வரும். அதுல இந்த சேன் அகன்றது ஒரு சிற்றடி சீனம், அது தொலைவில் இருக்கிற மிக பரந்த சீனம் அப்படிங்கிற பொருள்ல பாரதி என்ன பயன்படுத்துறான். அதாவது வெள்ளைத்தாமரை பூவில் இருப்பாள் அப்படிங்கிற பாட்டுல. அருமை சார். சார் இந்த பாத்திரம் இருந்து பிச்சை விட நமக்கு, நானும் அப்படிதான் சின்ன குழந்தைல நினைத்தேன், பெரிய பாத்திரம் கொண்டு வந்தா பெருசு போட்டு அது அந்த வயசுல கேட்கும் போது அப்படித்தான், பாத்திரம் மருந்து பிச்சை இடுன்னு சொன்ன உடனே பெரிய பாத்திரம்னா நிறைய பிச்சை போடு, சின்ன பாத்திரம்னா சின்னதா பிச்சை போடு அப்படி. ரொம்ப காலம் ஆச்சு அதை கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு. சொல்லுங்க ஸ்ரீமதி. இந்த சிறுவிலை நாளில அந்த தீ ஓம்புகின்ற அந்தணருக்கு கொடுக்கிற அந்த இது போல பயன், அந்த தானத்தின் பயன் போல என்று ஒரு அழகான ஒரு ஒப்புமை வருகிறது.
சிறுவிலை நாள் ஏன் அது மட்டும் தனியா எடுத்து சொல்றேன்னா, சிறுவிலை நாள்ல எல்லாருமே பசி பஞ்சம் எல்லாருமே பட்டினி இருப்பா. ஆனா இந்த இவர் மட்டும் எரி ஓம்பி எப்பொழுதும் அவர்களுக்கு என்ற எந்த சேமிப்பும் கிடையாது. சோ அவர்களுக்கு ஏற்கனவே அவர்கள் எந்த சேமிப்பும் இல்லாதன அவர்கள் என்னைக்குமே பிச்சை பிக்ஷாந்தேகி சொல்லி எல்லார்கிட்டையும் பிச்சை எடுத்துதான் அவர்கள் சாப்பிடணும். அந்த சமயத்துல அவர்களுக்கு முதலில் கொடுத்து விட்டு தாம் உண்கின்ற அந்த ஒரு தன்மையை மற்றவர்களுக்கு வரதுனால அவர்களுக்கு மிகுந்த பயன் கிடைக்கிறது, எல்லையில்லா பயன் கிடைக்கிறது. அதனாலதான் கம்பன் அந்த ஒரு இதை எடுத்துக்கொண்டான் என்று நான் நினைக்கிறேன். நன்றி ஸ்ரீமதி, நன்றி. அது போல அந்த வக்கில இந்த இது எரிதல் திசைகள் எரிவதனால் வக்கு என்றதுக்கு நீங்க கண்ணப்ப நாயனார் அதிலிருந்து ஒரு இது சொன்னேன். வக்குதல் என்றால் வகுதல், திசைகள் வகுந்து போகாம இருக்கிறது என்றுதான் இந்த இதுல அர்த்தம் போட்டிருக்க. இதுல நம்ம உரைநூல்ல அப்படிதான் போட்டிருக்க. நீங்கள் கொடுத்தது என்ன என்று எனக்கு புரிபடவில்லை. நீங்கள் அது என்ன கண்ணப்ப நாயனரோட என்ன சொன்னீங்க, அது ஒரு மறுபடியும் சொல்லுங்க. வக்குதல் என்றால் வேகுதல், நெருப்பில் வேகாத திசைகள் என்று கம்பன் சொல்கிறார். வேகாத திசைகள், பிளவாத நெருப்பு சிந்தலின் வக்கிரா திசைகளும் காண்பன இல்லை. அந்த வேகுவது என்பதற்கு கண்ணப்ப நாயனார் வக்குவன வக்கினான் என்று எந்த இறைச்சியை வேக வைக்கணுமோ அந்த இறைச்சியை வேக வைத்தான் என்பது பெரிய ஒரு அனத்து பாடம். வேற ஏதாவது கருத்துக்கள்? எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு விஷயம் சொல்லிடுறேன், நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து எடுக்கிறேன். I had a lot of apprehension whether this class will go through, in the sense that பவர் கட்டு வந்துடுமான்னு ஒரு பயம் இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய வைஃபை ஸ்ட்ராங்காக இருக்குமா இல்லையா தெரியாது. இன்னைக்கு மத்தியானம் ஏர்டெல்காரனை கூப்பிட்டு எனக்கு 10 MBS இருந்த வைஃபை ஸ்ட்ரென்த்தை 40 MBS மாற்றி ஒரு 2 மணிக்கு தான் அதை முடித்தான். 4:30 மணிக்கு ஒரு ஸ்மால் அப்ரிஹென்ஷனோட தான் வகுப்புக்குள்ளே வந்தேன். ஃபார்ச்சுனேட்லி த கிளாஸ் வென்ட் த்ரூ ஃபார் த லாஸ்ட் 2 years with no interruption, either from EB or from Airtel or anybody. Both Wi-Fi and power helped me a lot. Thank you. Before closing, I have a small request. ஒரு இட்டாலியன் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு யாராவது ஸ்போக்கன் தமிழ் சொல்லி தரணும். யாரா இருந்தாலும் சரி, ப்ளீஸ் கான்டாக்ட் மீ. இட்டாலியன் ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு ஸ்போக்கன் தமிழ். அவர் இங்கிலீஷ் பேசுவாரா சார்? அவர் எனக்கு இன் ரிட்டர்ன் இட்டாலியன் சொல்லி தருவாரா? I love to ask him. Maybe he will do it. If you are interested, சொல்லுங்க. I will give your number. I just cracked a joke. I am not interested in Joshi sir. Busy இருப்பீங்க, அதனால ஜோஷி சார், ஆக்சுவலா நான் இதுதான் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஜோஷி, உங்க நம்பர் எனக்கு நான் உங்களுக்கு கான்டாக்ட் பண்றேன். you have my number. இல்லன்னா நான் தரேன், எழுதிக்கங்க. சொல்லுங்க சார். இல்ல எல்லாரும் கமெண்ட் கிளாஸ்ல இருக்கு. கமெண்ட் கிளாஸ் இல்ல, பேர் நமக்கு தெரியாது இல்லையா சார்? அதுல பேர் ஜோஷி இருக்கும், ஜோஷி கிருஷ்ணன் இருக்கும். ஜோஷி சொல்லிடுங்களேன், நான் கையோட ஸ்டோர் பண்ணிட்டு போட்டுருங்க. ஜோஷி 9789 9789 9789 22 1195 1195. ஓகே. ஏன்னா நான் ஹைதராபாத்ல இதுதான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஓ, வெரி குட், தேங்க் யூ. ஏதோ சொன்னீங்க, you were about to say something. Mr. Shankaraya, he was about to say something. Now, for about a year, I did a consulting assignment with Fiat. அதனால அப்போ கொஞ்சம் ஒரு ஸ்மாட்டரிங் ஆஃப் இட்டாலியன் கொஞ்சம் கத்துட்டேன். மொழியில ஒரு பெரிய தயாரிச்சி இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் ஓரளவு ஒரு 200-300 வார்த்தைகள் கத்துட்டேன்னா, உங்களுக்கு இப்போ இவாளோட இது பாஷை ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா யூ கேன் ரெஃபர் ஹிம் டு மீ. என்னுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு.
we can see if I can be of any help. சார் இல்லைன்னா thank you so much. சங்கரையர் சார், உங்களுக்கு ரொம்ப ஈஸி வே டு டீச் தமிழுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு 32 pages to 50 pages ஒரு இது ரெடி பண்ணி வச்சிருக்கோம், அதர் லாங்குவேஜஸ் அவளுக்காகன்னு. ஸோ ஐ கேன் Oh. ஃபார்வர்ட் யூ, இட்டாலியனும் இருக்கா? யூ கேன் கைட் இட் சார். சார் இட்டாலியனும் இருக்கான்னு. இல்ல சார், இங்கிலீஷ்ல இருக்கு அது. Okay. அது வந்து தமிழ்ல actually சொல்லணுங்கிறது தங்கிலீஷும் ரொம்ப இருக்கு. ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடியே மெட்ராஸ்ல வந்து ட்ரிப்ளிகேன்ல தெர் வாஸ் ஒரு ஃபேமிலி, ஒரு ஜென்டில்மேன், அவ வந்து டீச் யுவர் செல்ஃப் போட்டு நம்பர் ஆஃப் செலக்ட் லாங்குவேஜஸ் இன் 30 days போட்டுட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் புக்ஸ் கொண்டு வந்தா. டீச் யுவர் செல்ஃப் இங்கிலீஷ், பாலாஜி பப்ளிகேஷன்ஸ், டீச் யுவர் செல்ஃப் தமிழ், டீச் யுவர் செல்ஃப் பாலாஜி பப்ளிகேஷன்ஸ், டீச் யுவர் செல்ஃப் உருது, இந்த மாதிரி டீச் யுவர் செல்ஃப் வேற லாங்குவேஜஸ். இல்ல இட்ஸ் அந்த வெரி மாதிரி யூஸ்ஃபுல், இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். பட் வாட் இஸ் த ப்ராப்ளம்னா அதுல அவன் அதுக்கு அடுத்த போட்ட எடிஷன்ல வந்து அந்த கரெக்ஷன்ஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம லை எல்லாம் வந்து இப்ப நீங்க எழுதுற லை வந்து மேல ஒரு கொம்பு வந்து கீழே அதோட சேர்த்து அத மேல் நோக்கு லகரத்தை வந்து மேல ஒரு கொக்கி வந்து கீழே ஒரு லா போடுவேன், அப்படிதான் ஐ திங்க் ஸோ. நீங்க அப்படிதான் எழுதுவேன்னு நினைக்கிறேன், லை எழுதுனா. அந்த இதுல நிறைய பேர் அந்த above 80 அந்த ஸ்டேஜ்ல இருக்கவாலாம் அந்த மாதிரிதான் லை எழுதுவா. பட் இன்னைக்கு வந்து இணை கொம்பு போட்டு பக்கத்துல லா போடுறோம். இல்ல சாரி டு இன்டரப்ட். நம்ம இதை கம்பன் கிளாஸ் விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் Yeah, இங்க sure, போயிட்டு sure. இருக்கோம். ஐ திங்க் ராஜன் அதான் ஒன் மோர் திங். மகாபலியோட இதுல மாத்திரம் அவர் நிமிர்ல. துரியோதனன் வந்து ஒரு ஆசனம் கொடுக்குறான் அவருக்கு. கொடுக்கும் போது அப்போ அவர் நிமிர்றாரு. அதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பெரிய திருமொழியில ஒரு பாட்டு இருக்கு. அரவணையில் கொடியோன் அவையுள் ஆசனத்தை அஞ்சிடாதே இட அதற்கு பெரியமா மேனி அண்டம் ஊடுருவ பெருந்திசை அடங்கிட நிமிர்ந்தோன் அப்படின்னு சொல்லுவார். So அதான் I thought I'll say that also. இல்ல, இதுல வந்து My humble மகாபலி request. இல்ல, மகாபலி நீங்க ஞாபகம் உயர்ந்தான் என்பதை போட்டீங்க. விட ம். உயர்ந்தவர்க்கு உதவிய உதவி ஒப்பவை. அதான் Beautiful. சார் போன வாரம் தான் என்னுடைய ஒரு லலிதா சஹஸ்ரநாம ஸ்டூடெண்டோட லலிதா சஹஸ்ரநாமத்துல பலிப்பிரியான்னு ஒரு பேர் இருக்கு. தேவிக்கு வந்து பலிப்பிரியான்னு இருக்கு. ஸோ அந்த பலிப்பிரியாங்கிற நாமத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள் நம்ம சொல்ல முடியும். ஒரு அர்த்தம் வந்து மகாபலியை மிகவும் விரும்புகிறவள். மகாபலி ஏன் அப்படி ஒரு உத்தமமான ஒரு பக்தன் என்னன்னா, நம்மளுடைய வரலாறுலயே மகாவிஷ்ணுவுடைய அவதாரங்கள்ல ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த அவதாரம் வந்து வாமன அவதாரம். அந்த ஒரே அவதாரத்துல வந்து குரலனாக இருந்து உடனே திருவிக்கிரமனாக 14 உலகங்களையும் அளக்கக்கூடிய அளவு ஒரு நெடிது உயர்ந்த அவதாரம் மகாபலியுடைய அந்த வாமனாவதாரத்தை காட்டுறதுக்கு 2 சிலைகள் வேண்டி இருக்கும். ஒரு சிலையை வச்சு முடியாது. மற்ற அவதாரங்கள்லாம் ஒரு உருவத்துல காட்ட முடியும். அந்த அவதாரத்தை 2 உருவங்கள் காட்ட வேண்டும். அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா, அந்த அவதாரத்துல அந்த 2 உருவங்களுக்கும் மகாபலி கொடுக்கிறான். மகாபலிட்ட சுக்கராச்சாரியார் வந்து நீ இவனுக்கு கொடுக்காதே, உனக்கு எல்லாம் போயிடும். மகாபலி என்ன சொல்றான், எப்பேற்பட்ட அந்த மகாவிஷ்ணுவுடைய கரம் என்னுடைய கரத்துக்கு கீழே தாழ்ந்து நான் அதுல நீர் விட்டு அவனுக்கு தானம் கொடுக்க போறேன். இதுக்கு மேல ஒரு பெரிய பேரு எது இருக்க முடியும்னு சொல்லிட்டு 2 அடிகள்ல அவன் திருவிக்கிரமனாக மாறி உலகம் 14 உலகங்களையும் வளர்ந்த பின் 3வது அடிக்கு இடம் கேட்ட போது அதற்கும் இடம் இருக்கப்பான்னு தன்னுடைய தலையை காட்டுறான். இதை நம்ம உணர்ந்து பார்க்கணும். அந்த மகாபலியுடைய தனிப்பெரும் இது என்ன தன்மைன்னா, மகாவிஷ்ணுவுடைய 2 உருவங்களையும் மிஞ்சக்கூடிய ஒரு தகைமை இருக்கிறவன். மகாவிஷ்ணுக்கு வாமனனாக கொடுத்தது போக இல்லாமல் திருவிக்கிரமனாக வந்தவனுக்கும் வைணவத்தியோட மிகவும் உயர்ந்த தத்துவமான சரணாகதி தத்துவத்தை என் தலைமையில் உன் காலை வை அப்படின்னு சொல்லி வரதுனால நான் மகாபலியை ரொம்ப ஒரு ஒரு புராணிக் கேரக்டர் நான் ரொம்பவும் ஒரு பெருமதிப்போட பார்க்கக்கூடிய கேரக்டர். அதுவும் கேரளால many people who are from that side உங்களுக்கு தெரியும். வருஷம் வந்து திருவோணத்தன்னைக்கு மகாபலி சக்கரவர்த்தி வந்து அந்த பரசுராம கஷேத்திரத்தை பாக்குறான், அந்த இடத்த பாக்குறான்னு இன்றைக்கும் நம்பிக்கை இருக்கு. திருவோணத்துல எல்லாரும் வந்து
அதிகாலையில அழகு பண்ணி வாசல்ல கோலமிட்டு அதுல பூக்கள் எல்லாம் வைத்து பூக்கோலம் எல்லாம் பண்ணுவா வந்துட்டு. சோ அந்த மகாபலியுடைய இது இப்போ அது எனக்கு ஞாபகம் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு தனித்திறமை வாய்ந்த ஒரு பிறவி, அந்த அவதாரமும் மிக சிறப்பு வாய்ந்த அவதாரம். அதை நாம் ஒருவருக்கு எடுத்து காட்ட வேண்டும் என்றால் 2 உருவங்கள் காட்டியாக வேண்டும். மற்ற எல்லா அவதாரங்களையும் ஒரு உருவத்தில் நம்ம காட்டிடலாம். வரதராஜன் சார், எனக்கு ஒரு இது வந்து ரொம்ப எல்லாருக்கும் சில்லியா தோணலாம். நான் இவ்ளோ பேர் இவ்ளோ டவுட் கேக்குறா, எனக்கு எதுவுமே கேட்க தோணல அப்படின்னா எனக்கு புரியலன்னு அர்த்தமா? நான் புதுசா வந்ததுனால எனக்கு அந்த மாதிரி இருக்கா? நிறைகுடம் தடும்பாது. ஐயோ அதெல்லாம் இல்ல, எனக்கு எதுவுமே தெரியல. ஏன்னா பாரதியார்ல இருந்து சொல்றாரு, அவர் பாசுரம்ல இருந்து சொல்றாரு, இன்னொருத்தர் பார்த்தா புறநானூர்ல இருந்து சொல்றார், சங்கரகர் வந்து ஸ்லோகத்துல இருந்து எடுத்து சொல்றார். ஐ திங்க் என்னோட லைஃப் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு இல்லையம்மா, எல்லாரும் காப்பி கட். எல்லாரும் கம்பனிலிருந்து இன்று வரையும் பாரதி எல்லாரும் காப்பி கட். ஒருதன் சொன்னதே திருப்பி சொல்றது தங்களே ஆக்குறது. sometimes I feel வேஸ்ட் பண்ணிட்டேனோ என்னோட லைஃப்ல. அப்படி இல்ல, நீங்க அப்படியே எடுத்தாலும் கற்றலின் கேட்டலை நன்று கேளுங்க, அவ்வளவுதான். மற்ற கருத்துக்கள் வேற ஏதாவது, மற்றவர்கள் ஏதாவது அபிப்பிராயம் அல்லது செவிச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை ஏதாவது இருந்தால் கேட்கலாம். இல்லை என்றால் வகுப்பை நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். நன்றி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி, எல்லோருக்கும் நன்றி.